Chennai Institute of Technology, transforming lives. வணக்கம். தினமலர் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் உங்களால் முடியும் நேரடி ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று CA, ACS மற்றும் ICWA படிப்புகள் குறித்து நம்மிடம் விரிவாகவும் விளக்கமாகவும் பேச வருகை புரிந்துள்ளார் பிரபல ஆடிட்டர் திரு G. சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் சார் இந்த 3 படிப்புகளுக்கான ஒரு வித்தியாசத்தை முதல்ல நீங்க தெளிவுபடுத்திடுங்க சார். சார், அதாவது நிதித்துறை அப்படின்னா நிதித்துறையை அந்த காலத்துல 3 பிரிச்சாங்க. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ், கம்பெனி நிர்வாக இயல் சட்டம் அப்படின்னு கார்ப்பரேட் லா அப்படின்னு பிரிச்சாங்க. சோ அத பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பினான்சியல் அக்கவுண்ட்ஸ், ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ், அந்த ஒரு கம்பெனியோட நிர்வாகமும் ஒரு பிசினஸ் மேனோட நிர்வாகம், அவங்களுடைய கணக்கு வழக்குகள் எந்தவித சட்டத்திற்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத ஆடிட் பண்ணி சர்டிஃபை பண்றதுக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் அப்படின்னு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் 1949 மத்திய அரசால் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆக்ட். அதுல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்தாங்க. அப்புறம் 1956 அந்த சமயத்துல காஸ்ட் அக்கவுண்டன்ட் ஆக்ட், அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, உற்பத்தி பண்றாங்கன்னா அந்த உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடி இந்த பொருளை எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் அது லாபத்துக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த லாபத்தை நிர்ணயம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன காஸ்ட் ஆறுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது அந்த காஸ்டிங்ல டெப்தா போகணுங்கிறதுக்காக காஸ்ட் அக்கவுண்டன்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ். தொடர்ந்து பேசுங்க. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். தொடர்ந்து பேசுவோம் சார். அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைத்துல கம்பெனி இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தான் முன்னாடி கம்பெனி செக்ரட்டரியும் பார்த்துட்டு இருந்தாங்க. வணக்கம் தினமலர். ஹலோ, வணக்கம் தினமலர் சார். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சிவகாசி. உங்க பேர் சொல்லுங்க சார். பிரபு. உங்க சந்தேகத்தை ஆடிட்டர் சார்ட்ட கேளுங்க சார். கொடுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். நீங்க உங்க பேச்சு மிஸ்டர் G. சேகர், உங்களுடைய இது எல்லாம் நிறைய இந்த விருதுநகர் சிவகாசில எல்லாம் உங்களோட இந்த இதெல்லாம் ஸ்பீச் எல்லாம் பார்த்து கேட்டிருக்கேன் சார். சரி, சொல்லுங்க. அப்புறம் என் பையன் 194.5 கட் ஆஃப் எடுத்திருக்கான் சார். BC பேக்வர்ட் கம்யூனிட்டி நாடார். ஓகே. அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தான் சார். சரி. அதான் எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் சொல்லி நீங்க டீடைல் கொடுக்குறீங்க சொல்லி சார். இன்னைக்கு அதாவது சார் CA, ICWA, ACS, அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கோர்ஸ் சார். இன்னைக்கு காமர்ஸ் எடுத்து உங்க பையன் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காரு. இன்னைக்கு காமர்ஸ் எடுத்தவங்க அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் இவங்க எடுத்துங்களுக்காக நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அவனுக்கு பிரதர் ஒருத்தர் காமர்ஸ் எடுத்து இருக்கிறப்பனால இவனுக்கு நான் இதுல கொஞ்சம் நல்லா கட் ஆஃப் வச்சிருக்கிறேன்ல இன்ஜினியரிங்ல, அவனுக்கு கொஞ்சம் ஹார்ட்வேர் லைன்ல போகணுங்கிற மாதிரி அப்படி ஒரு ஐடியா. இல்ல, அதுக்கு தனியா ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு ப்ரோக்ராம் தனியா தினமலர் நடத்துறாங்க. நீங்க தினமலரை வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு காமர்ஸ் எடுத்தவங்களுக்கு எப்படி பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுடைய இன்னைக்கு காமர்ஸ் அப்படி இல்ல சார். ஹெட்டிங்ஸ் +2 முடிச்ச மாணவர்களுக்கு பல்கலைகளுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இலக்கை எட்ட. எஸ் சார். அது உங்களால் முடியுங்க ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் இருக்கு சார். ஒன்னு லைவ், இன்னொன்னு ஈவெண்டா இருக்கும் சார். நீங்க சொல்றது மேடை நிகழ்ச்சி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தனியா நடத்துவோம். அது இல்லாம லைவ்லயும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தனியா ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு படிப்புகள், கலை, அறிவியல், மருத்துவம், சட்டம், இந்த மாதிரி பல்வேறு படிப்புகள் இருக்கும். இன்னைக்கு அதுல காமர்ஸ் படிச்ச மாணவர்களுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க தொடர்ந்து தினமலர் பேப்பர் பாருங்க சார். ஓகே. சரி, அப்ப அதுபடியும் உண்டு. ஏன்னா சார் பத்தி தெரியும் சார், அவங்க பெரிய ஆடிட்டர். அதான் சார். நீங்க தொடர்ந்து தினமலர் பேப்பர் பாருங்க சார். விருதுநகர் மீட்டிங்ல, விருதுநகருக்கு செந்திக்குமார் காலேஜ்ல வச்சு மீட்டிங் பண்ணாங்க. ரொம்ப நல்லது சார். நீங்க தொடர்ந்து தினமலர் பேப்பர் பாருங்க. நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அன்னைக்கு நீங்க கால் பண்ணுங்க சார். அப்படியே சார். அப்ப இன்னைக்கு இல்ல. ஆமா, இல்ல இன்னைக்கு இல்ல சார். இன்னைக்கு ஆடிட்டிங் சம்பவம். நன்றி. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நீங்க போட்டுருக்கீங்க. நன்றி சார். நன்றி சார். ஓகே.
சார் நம்ம இன்ஸ்டியூட் நம்ம 3 இன்ஸ்டியூட் கோர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா இந்த கம்பெனி நிர்வாகம் கம்பெனிகள் இந்தியாவில் வளர ஒரு காலத்துல வந்து இந்தியாவில் வந்து கம்பெனி சட்டத்துல வந்து ஒரு 1 லட்சம் கம்பெனிக்கு மேல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கம்பெனிக்கு மேல இருக்காங்க. அப்ப அந்த கம்பெனி நிர்வாகம், கம்பெனி போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, கம்பெனி நிர்வாகம், அந்த கம்பெனி நிர்வாகம் வந்து அந்த கம்பெனி நிர்வாக சட்ட பிரகாரம் கரெக்டா நடக்கிறதா, அதுக்கேற்ற மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்துறாங்களா, ரெசல்யூஷன் எல்லாம் பாஸ் பண்றாங்களா, ரெக்கார்ட் எல்லாம் வச்சுக்கிறாங்களா, அதை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை வெரிஃபை பண்றதுக்கு கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் 1980 செப்பரேட்டா ஒரு இன்ஸ்டியூட் வச்சு ஆரம்பிச்சாங்க. இது 3க்குமே பேஸ் என்னன்னா காமர்ஸ் தான். ஓகே, 3க்குமே பேஸ் வந்து காமர்ஸ். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு கால் இருக்காங்க. வணக்கம் தினமலர். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, உங்க பேர், நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் நீலகிரி மாவட்டம் பந்தலூர். சார் உங்க சந்தேகத்தை நீங்க ஆட்டை கேளுங்க. ஓகே சார், சந்தேகத்தை சொல்லுங்க சார். சொல்லுங்க. பையன் வந்து பயோடெக்னாலஜி படிக்கலாம்னு இருக்காங்க சார். இதோட பின்னால எப்படி வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுங்க சார். சார் பயோடெக்னாலஜிக்கு ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கு. பட் இன்னைக்கு கோர்ஸ் வந்து காமர்ஸ் எடுக்கிறவங்கள பத்தி இருக்கு. அதாவது சயின்ஸ் எடுக்காம காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு பயோடெக்னாலஜிக்கு வந்து இப்ப வந்து நல்ல எதிர்காலங்கள் இருக்கு சார். நிறைய இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க. பயோடெக்னாலஜி பிரகாரம் செப்பரேட்டா ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்த போறாங்க. அதுல வந்து நீங்க வந்து இந்த கேள்வியை கேளுங்க. படிக்க வைக்கலாம் அந்த கோர்ஸ் இல்லைங்களா? இன்னொரு நாள் நீங்க கால் பண்ணுங்க சார். நீங்க தினமலர் பேப்பர்ல இதுக்கான அறிவிப்பு வரும். அன்னைக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாவும் சரி, இல்ல இன்ஜினியரிங் பாடப்பிரிவு சம்பந்தமா அறிவிப்பு வரும். அன்னைக்கு நீங்க கால் பண்ணுங்க. நன்றி சார். சார் இந்த 3 பாடப்பிரிவுகளையும் சரி சார், அதாவது வந்து சிலபஸ் வைஸ் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும், இல்ல உங்களுடைய சார்? அதாவது பேசிக்கா வந்து 70 to 80% ஆஃப் த எக்ஸாமினேஷன் சிலபஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் எடுக்கும்போது, இப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட காஸ்ட் அக்கௌண்ட் பண்ணும்போது அவங்க வந்து 1 or 2 ஏரியாஸ், ஒரு 2 இல்ல 3 பேப்பர், மொத்தம் அவங்களுக்கு ஒரு 15 பேப்பர் எக்ஸாம் இருக்குன்னா அதுல ஒரு 2-3 பேப்பர் ஸ்பெஷலைசேஷன் இன் காஸ்டிங் மாதிரி போகும். அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரி எடுத்தாங்கன்னா ஒரு 2-3 பேப்பர் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்பெனி செக்ரட்டரி போகும். அது வந்து அப்படிதான், அந்த ஒரு வித்தியாசம் தான் இருக்குமே தவிர கிட்டத்தட்ட 75 to 80% ஆஃப் த சப்ஜெக்ட் சிலபஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஏன்னா கம்பெனி சட்டம் காமன் தான், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சட்டம் காமன் தான், கேபிட்டல் மார்க்கெட் சட்டங்கள் காமன் தான், அதே மாதிரி இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இன்டைரக்ட் டாக்ஸஸா இருக்கட்டும், எல்லா சட்டங்களுமே காமன் தான். வணக்கம் தினமலர். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே காமன் தான், சப்ஜெக்ட் வைஸ். அதாவது அவங்களுக்கு எதுல பிரியப்பட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப ஒரு எடுத்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிமாங்க. இதுல எது எடுத்தாலும் ஒரு மேக்ஸ்ங்கிறது ஒரு காமனா வரும். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸா டெப்தா போவாங்க. பட் அது டிஃபரெண்ட் துறை. அதே மாதிரி காமர்ஸ்ல எடுக்கும்போது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இப்ப எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தவங்க பேசிக்கா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க இன்ஜினியரிங் எடுத்துட்டு பிஇ மெக்கானிக்கல் போலாமா, பிஇ சிவில் போலாமா, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் போலாமா அப்படிங்கிற மாதிரி காமர்ஸ் எடுத்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அக்கௌண்டன்சி அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் இருக்கு. இந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து 3மே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான், காலேஜ் போய் எஜுகேஷன் கிடையாது. 3மே வந்து மத்திய அரசுடைய சட்டத்தின் மூலமாக நடக்கக்கூடிய கோர்ஸ், அதாவது மத்திய பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக நடக்கக்கூடிய கோர்ஸ். காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் தினமலர். வணக்கம் தினமலர். சார் உங்க பேர், நீங்க எங்க அழைக்கிறேன்னு சொல்லுங்க. சார் நான் சென்னை தண்டையார்பேட்டையில இருந்து அழைக்கிறேன் சார். என் பேர் முருகன் சார். சார் உங்களுக்கு காமர்ஸ் படிப்பு சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஆமா சார். எஸ் சார், நீங்க ஆடிட்டர் சார் உங்க கேள்வி கேளுங்க சார். ஓகே, சந்தேகத்தை சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், என்னுடைய பையன் +2 முடிச்சிருக்காங்க சார். +2ல பிசினஸ் மேக்ஸ் எடுத்து படிச்சாங்க. பிசினஸ் மேக்ஸ் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க சார். பிசினஸ் மேக்ஸ் அக்கவுண்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்காரு சார். பிசினஸ் மேக்ஸ் அக்கவுண்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்காரு. ஆமா சார், பிசினஸ் மேக்ஸ். சரி சொல்லுங்க. இல்ல அது நேரடியா சிபிடி என்ட்ரன்ஸ் தான் அட்டெண்ட் பண்றான். அது பரவாயில்லையா, இல்ல கம்பல்சரி டிகிரி ஏதாவது படிக்குமா? அதாவது வந்து சிபிடி எக்ஸாம் படிக்கும் போது, இப்ப சிபிடி எக்ஸாம் எழுதிருக்காரா? போன வாரம் நடந்த ஜூன் 18ஆம் தேதி எக்ஸாம் எழுதிருக்காரா? இல்ல சார், இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அப்ப அவர் டிசம்பர்ல சிபிடி எழுத போறாரு. நீங்க உங்க சன்னை என்ன பண்ண சொல்லலாம்னா, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல டிகிரி படிக்க சொல்லுங்க, பிகாம் படிக்க சொல்லுங்க. கட்டாயமா அவர் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி படிக்கணும். காலேஜ் போய் படிச்சா ரெண்டையும் போய் காலேஜும் போயிட்டு இங்கேயும் கிளாஸ் போயிட்டு படிப்பது கஷ்டம். அதனால கட்டாயமாக அவர் வந்து இதுல போய் ஒரு யூனிவர்சிட்டியில, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பிகாம்
பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதுல ஜாயின் பண்ண சொல்லி கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் படிக்க சொல்லுங்க. சொல்லுங்க, கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் படிக்க சொல்லுங்க. சரி சார். வேற எதுவும் தேவை இல்லைங்களா? வேற ஒன்றும் கவர்மெண்ட் ஒர்க்குக்கெல்லாம் இந்த கரஸ்ல படிச்சா அது யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால சார் சிஏ படிச்சுட்டாருன்னா அப்புறம் வந்து இந்த டிகிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். டிகிரி வந்து ஒரு ஏதோ அந்த சிஏ படிக்கும் போது ஈஸியா படிக்கக்கூடிய கோர்ஸ் டிகிரி. சிஏ வந்து எப்படின்னா நம்ம இமயமலை ஏறுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறாரு. அப்ப வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏறுற மாதிரி ஒரு டிகிரி வாங்கிக்கிறாரு. அது ஈஸியா படிக்கிற கோர்ஸ், அதனால ஒரு கிராஜுவேஷன் இருக்கட்டுங்கிறதுக்காக தான். அதனால சிஏ முடிச்சுட்டாருன்னா எந்தவித கிராஜுவேஷனும் தேவையில்லை. அது உங்க பையன் எடுத்திருக்காரு, அதுக்கு முழு முயற்சியும் பண்ண சொல்லுங்க. பேரலா கரஸ்பாண்டன்ஸ்ல கிராஜுவேஷன் படிக்க சொல்லுங்க. சரி சார். ஓகே, நன்றி நன்றி சார். நன்றி சார். நம்ம இந்த கேள்வியோட எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். இது நம்ம சிஎல், நம்ம லா இருக்கட்டும், இல்ல மருத்துவம், இன்ஜினியரிங் எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தான் ஒரு சிஎம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும்போது இது மட்டும் ஏன் ஒரு தொலைநிலை கல்வியா வந்து படிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன் இருக்காங்க சார், பாத்துருவோம். வணக்கம் தினமலர். எஸ் மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றேன்னு சொல்லுங்க. என் பேர் சுதாங் சார், சாய்பாபா காலனில இருந்து கால் பண்றேன். உங்களுடைய கேள்வி சார்ட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார், பொண்ணு சிபிடி எழுதணும்னு சொல்றாங்க சார். அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. அதுல மேத்ஸ் பேப்பர் இருக்குன்னு சொல்றாங்க. எழுதுனாங்களா? 10th வரைக்கும் உங்க பொண்ணு மேத்ஸ் படிச்சிருக்காங்க. ஆமாங்க சார். +1 +2 தான் மேத்ஸ் படிக்கல. ஆமாங்க சார். ஆனா +1 +2 போய் அக்கவுண்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க ஆமாங்க சார். ஆமா. சோ அதனால படிச்ச மேத்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட மேத்ஸ் படிக்க போறாங்க. அதனால இப்ப கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. ஏன்னா இப்ப சிஏல இருக்கிற மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மேத்ஸும் ஓரளவுக்கு இருக்கு. ஒரு 40-50 மார்க்குக்கு இருக்கு. இன்னொரு 40-50 மார்க்குக்கு வந்து +2ல இருக்கிற மேத்ஸ் இருக்கு. அதனால சிபிடி ஈஸியா படிக்கலாமா, தப்பே கிடையாதுமா. சரிங்க சார். ஐசிடபிள்யூ ஏசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏசிஎஸ் பத்தி. சிஏ சிபிடியா இருந்தாலும் சரி, ஐசிடபிள்யூ ஃபவுண்டேஷனால இருந்தாலும் சரி, ஏசிஎஸ் ஃபவுண்டேஷனால இருந்தாலும் சரி, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கோர்ஸ் தாமா. ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்கம்மா. இந்த 3 கோர்ஸ்ல எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்க பையனும் பொண்ணும் வந்து டெய்லி வந்து ஒரு 4 மணி நேரம், குறைந்தபட்சம் 4 மணி நேரம் வீட்டுல உட்காந்து சின்சியரா படிக்கணும். எங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா வீட்டுல ஒரு 4 மணி நேரம் உட்காந்து சின்சியரா படிக்கணும். அந்த 4 மணி நேரம் படிச்சா தான் இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார். ஆமா. எப்படிங்க சார், பிகாம் படிச்சிருந்தா படிக்கீங்களா, பிபிஎம் படிக்கலாமாங்க சார்? பிகாம் படிச்சுக்கிட்டே இந்த 3மே படிக்க, இதுல ஏதாவது படிக்கலாமா, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாமா, தப்பே கிடையாதுமா. அதுலயும் சார் பொண்ணு பிபிஎம் படிக்கணும்னு சொல்றாங்க, அதனாலதான் கேக்குறேன். இல்ல பிபிஎம் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிக்கணும். அதாங்க சார். ஆமா சார். அதாவது செகண்ட் லெவல் முடிச்ச உடனே நீங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு ட்ரைனிங், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், அப்புறம் ஒரு கம்பெனி செக்ரட்டரி, இவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் எடுக்கணுங்க. இல்ல அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் கம்பெனிஸ் அவங்களே இவங்க அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே, இன்டர் முடிச்ச உடனே இவங்க ட்ரைனிங் போகணும். அங்க இத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா ஒரு 30 நாளாவது ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ட்ரைனிங் எடுக்கணும். சார் இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் சார். பார்ட் டைம் மாதிரி ட்ரைனிங் சொல்றீங்கல்ல, 1 இயர், அதெல்லாம் ஃபுல் டைம் சார். அந்த ட்ரைனிங் பீரியட்ல ஸ்டைஃபன்லாம் தருவாங்க சார். ஓகே சார். இப்போ அந்த கோர்ஸோட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் +2 ஆவரேஜ் மார்க் அவங்களால கோப் அப் பண்ண முடியுங்களா சார்? வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் கோப் அப் பண்ண முடியுங்க. +2 வரைக்கும் ஆவரேஜா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நான் டெய்லி சின்சியரா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கட்டாயமா சின்சியரா படிப்பேங்கிற எண்ணம் இருந்தா அவங்களால ஈஸியா படிக்க முடியுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிகாம்ல 3rd கிளாஸ் வாங்கினவங்க எல்லாம் சிஏ படிக்கும் போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அவர் வந்து முதல்ல கேட்டுக்கங்க, சின்சியரா படிப்பாரான்னு கேட்டுக்கங்க. ஏன்னா அவர் வந்து சும்மா வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. இதுல சின்சியரா உழைக்க, கட்டாயமாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நன்றி சார். நன்றி
ஸோ நீங்க சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் ஆக்ட் படி வந்து நம்ம ஒரு படிப்பு, அதாவது பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் இந்த 3 கோர்ஸுமே பார்லிமெண்ட் சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்த கோர்ஸ். இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ் தான். ஏதாவது எப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு காலேஜ்ல கொண்டு போய் ஒரு யூனிவர்சிட்டியில போய் நீங்க நடத்துங்கிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ப்ரொஃபஷனல். இப்ப நீங்க இப்போ கேட்கறீங்களா, நான் உடனே சொல்றேன், எத்தனை பேருக்கு இந்த நாட்டில் தெரியும் AMIன்னு ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ் இருக்கு இன்ஜினியரிங்ல? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் +2 முடிச்சோன்னு AMIன்னு ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற அவங்க ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. இது வந்து கவர்மெண்ட்னால ரெகனைஸ் பண்ண கோர்ஸ். கரஸ்பாண்டன்ஸ்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இன்ஜினியரிங்க்கு நடக்கக்கூடிய கோர்ஸ் ஈக்குவல் டு இன்ஜினியர்ஸ். கார்டர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஜி சேகர் ஆடிட்டர் அவர் கூட. எஸ் மேம், உங்க பேர் சொல்லுங்க. ரமா, மைசூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ரமா மேடம். சார் வணக்கம் சார், மைசூர்ல இருந்து பேசுறோம். என் பையன் இப்ப +2 படிச்சிட்டு இருக்கான். என்ன எடுத்திருக்கான்? IIT இன்டகிரேட்டட் பண்ணிட்டு இருக்கேன் சார். IIT மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். சரி, அவங்க இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. நாங்க காமர்ஸ் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மேடம். காமர்ஸ் இல்ல, இப்போ இது முடிச்சிட்டோம் CA பண்ண முடியாதா என்ன? தாராளமா பண்ணலாம் மேடம், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணலாம். அதுதான் கேட்டீங்கன்னா நான் வந்து கேக்குறதுக்கு தான் பண்ணேன். இல்ல இல்ல கேஸ் இன்ஜினியரிங் மேடம், CA ஜாயின் பண்றதுக்கு காமர்ஸ் எடுத்தவங்க தான் CA ஜாயின் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. +2ல எந்த குரூப் எடுத்திருந்தாலும், திருப்பி சொல்றேன், +2ல எந்த குரூப் எடுத்திருந்தாலும் CAO, ICWO, ACSO அவங்க நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தட் இஸ் கால்டு ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஆர் CPT எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா போய் சேரலாம். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஓகே சார். இப்போ அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும் சார்? CPE. இப்போ உங்க பையன் இப்ப வந்து உங்க பையன் +2 படிச்சிட்டு இருக்கான் இல்லையா? ஆமா. அடுத்த வருஷம் தான் +2 முடிக்க போறான். ஆமா சார். அப்ப வந்து அவன் +2 முடிச்ச உடனே CA இன்ஸ்டிடியூட்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வருஷம் நவம்பர்ல அவர் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும். 4 பேப்பர் எக்ஸாம். நவம்பர்ல ஃபவுண்டேஷன் எக்ஸாம். ஓகே. ஆமா, 2018 நவம்பர்ல ஃபவுண்டேஷன் எக்ஸாம்னு வருது. ஓகே. ஏன்னா இந்த CPTங்கிற எக்ஸாம் வந்து ஜூலை 1க்கு அப்புறம் வந்து நியூவா வர +2 முடிச்சிட்டு வரவங்களுக்கு மாத்துறாங்க. கொஞ்சம் வந்து வேர்ல்டு லெவல்ல சிலபஸ், எக்கனாமிக்ஸ்ல எல்லா இடத்துலயும் சிலபஸ் மாறதுனால இந்தியாலயும் சிலபஸ் மாத்துறாங்க. இன்டர்நேஷனல் எக்ஸாம் நீங்க சொல்றது. ஆமா, CPTக்கு பதிலா ஃபவுண்டேஷன் பேர் வச்சு வருது. அதுக்கு பதிலா ஃபவுண்டேஷன் வருது. CPT வந்து CA இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்டர் பண்ணனும்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா சார், இல்ல வேற யாரும் கான்டாக்ட் பண்ணணுமா? ஆன்லைன்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குமா. மைசூர்ல பிரான்ச் இருக்குமா சார்? மைசூர்ல CA இன்ஸ்டிடியூட்டோட பிரான்ச் இருக்குமா? ஓகே ஓகே. நீங்க போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா அவங்க கைட் பண்ணுவாங்க என்ன எக்ஸாம் எழுதணும். ஆமா, தாராளமா ICAI.org அப்படின்னு வெப்சைட் போங்க. ICAI.org ஓகே அப்படின்னு வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிரான்ச்சஸ் லிஸ்ட்ல பிரான்ச் பேரு வித் அட்ரஸ், போன் நம்பர்லாம் வருது. ஓகே ஓகே. அந்த நீங்க போய் கான்டாக்ட் பண்ணி போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து எல்லாம் தருவாங்க. இல்ல ஆன்லைன்லயே ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாமா. சிலபஸ் எல்லாம் ஆன்லைன்லயே இருக்கு. எக்ஸாம்க்கு வந்து அடுத்த நவம்பர், இந்த நவம்பர்ல வேற எதுவும் நம்ம பிரைவேட்டா படிச்சுக்கணுமா? ஆமா, இன்ஸ்டிடியூட்லயும் கோச்சிங் தராங்க, பிரைவேட்டா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து பிகாஸ் உங்க சன் வந்து காமர்ஸ் எடுக்காதனால கொஞ்சம் கோச்சிங் எடுத்துக்கிறது அவசியம். கட்டாயம் அவசியம். ஏன்னா அவர் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கல, அக்கௌண்ட்ஸ் படிக்கல, மேக்ஸ் மாத்திரம் தான் படிச்சிருப்பாரு, இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணிடுவாரு. அப்படிங்கும்போது கோச்சிங் எடுப்பது கட்டாயம் அவசியமா. ஓகே சார். சார் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் இருக்கும் சார்? அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியேட்மா, செகண்ட் லெவல் இன்டர்மீடியேட். கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி 4.5 வருஷம் ஆகுமா. ஓகே, 4.5 to 5 வருஷம். 5 வருஷம் ஆகும். ஓகே சார். சார் அப்போ 10th முடிச்சிட்டு டைரக்டா போறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? இது செகண்ட் சம்காக கேக்குறேன். இல்ல மாட்டு, இத்தனை நாளா இப்ப நியூ ஓல்டு சிலபஸ் பிரகாரம், அதாவது இந்த ஜூன் 30க்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ரொவிஷன் இருக்கு. அடுத்த ஆண்டுல இருந்து 10th கிடையாது, +2 முடிச்ச அப்புறம் தான் கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப வந்து எல்லாமே +2 முடிச்சவங்களுக்கு தான் அப்படிங்கறதுனால we are also aligning with the international level. +2 முடிச்ச அப்புறம் தான். ஓகே ஓகே சார். இந்த இன்ஸ்டிடியூட் போனா நம்ம ஃபர்தர் கைடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? எல்லாமே கிடைக்குமா. ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் a lot சார். தேங்க் யூ. நன்றி நன்றி. சார், இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது வந்து நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாருமே அவங்க வீட்டுல, அதாவது ஒரிஜினலா இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சதை பாத்தீங்கன்னா அடுத்த காலர். வணக்கம் தினமலர். வணக்கம் தினமலர்.
நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். அதாவது காஷ்மீர் இந்த கோர்ஸோட லெவல் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க வீட்லயே இருந்து படிக்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸோட சிஸ்டம். இந்த கோர்ஸோட ஃபீஸே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. நீங்க வந்து சிஏ படிச்சாலும் சரி, ஐசிடபிள்யூ படிச்சாலும் சரி, ஏசிஎஸ் படிச்சாலும் சரி, இந்த 4 ஆண்டு கோர்ஸுக்கு எல்லா ட்ரைனிங், டெக்ஸ்ட், அவங்க கொடுக்கிற புக்ஸ், மெட்டீரியல் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 50,000 to 60,000, அதாவது மொத்தத்திலேயே ஒரு 60,000 தான் செலவு பண்ணுவாங்க. பிரைவேட் கோச்சிங் எடுத்தாதான் அவங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். சோ அப்ப வந்து இது அவங்க வீட்ல இருந்து சுயமாக படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த காமர்ஸ்ல மாத்திரம் இல்ல, இன்ஜினியரிங்ல இந்த மாதிரி இருக்கு. சோ அவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு சின்சியரா படிக்கணும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதனால இதுக்கு வந்து காலேஜ் கிடையாது, இது கிடையாது. பட் என்ன இருக்கு, இந்தியாவில் வந்து ஐசிடபிள்யூ இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், ஏசிஎஸ் இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், சிஏ இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், பிரான்ச்சஸ் அண்ட் சாப்டர்ஸ் இருக்கு. காலர் வணக்கம் தினமலர். ஹலோ, வணக்கம் தினமலர். கவிதா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்க சந்தேகத்தை கேளுங்க. உங்க சந்தேகத்தை சொல்லுங்க. என்னோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் குரூப் படிச்சான், மேத்ஸ் படிச்சான், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சொல்லுங்கம்மா. இப்போ அவன் வந்து சிஏ பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாமா. எந்த குரூப் எடுத்தாலும், மேக்ஸ் எடுத்தவர் ஈஸியா சிஏ பண்ணலாம். அவர் அக்கௌண்ட்ஸ் மாத்திரம் படிச்சிருக்க மாட்டாரு, பேசிக் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாரு. அவர் சிஏ படிக்கணும்னு ஆசை, ஃபர்ஸ்ட் வந்து அவரை செக் பண்ணிக்கங்க. நீங்க கம்பல் பண்ணாதீங்க. அவருக்கு வந்து சிஏ படிக்கிறதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டுக்கங்க. இந்தியால வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ் இன் காமர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ். சோ அவர் படிக்கிறதுக்குன்னா ஒரு இல்லம்மா, +2 முடிச்ச உடனே சிஏ பண்ணலாமா. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுமா. 4.5 years ஆகுமா கிட்டத்தட்ட. ஆக்சுவலா மேத்ஸ் எடுக்கிறது அவனுக்கு விருப்பம் கிடையாது. அவன் வந்து காமர்ஸ் தான் எடுக்கணும். பட் என்னோட வீட்டுக்கார கம்பல் பண்ணதுனால செகண்ட் குரூப் எடுத்துட்டான். பட் ஆனா இப்போ அவன் வந்து அவனுக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்கணும் தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ +2 மேத்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் அவனுக்கு ஈஸியா படிக்கலாமா. அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸிமா. அக்கௌண்ட்ஸ் வந்து லேர்னிங் பண்ண முடியும் இல்லையா, ரொம்ப ஈஸியா பண்ண முடியுமா. ஆனா உங்க பையன் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அவர் வீட்டுல உட்காந்து ஒரு டெய்லி, அவங்க காமர்ஸ் எடுத்தாலும் எடுக்கலனாலும் டெய்லி 4 மணி நேரம் சப்ஜெக்டுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் வீட்டுல. சீட்லாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாதுமா. யார் வேணா சேரலாமா. கட் ஆஃப் மார்க், பேசிக் மார்க் எதுவுமே கிடையாதுமா. இப்போ அதோட சிஏக்கு சிஏ படிப்புக்கு நான் அடுத்து வந்து அதோட வேல்யூ எப்படி சார்? இன்னைக்கு இந்தியால மொத்தம் 2,65,000 சிஏ தான் இருக்காங்க. அதுல ஒரு 30,000 சிஏ வெளிநாட்டுல இருக்காங்க. மீதி 2,35,000 பேர்ல வந்து ஒரு 1,15,000 பேர் வேலையில இருக்காங்க. 1,10,000 பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மாத்திரம் வருஷத்துக்கு 65,000 இன்ஜினியர்ஸ் வெளியில வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சிஏக்கு இருக்கிற ஒரு டிமாண்ட் அண்ட் மதிப்பு வந்து வேற எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லயுமே கிடையாது. அதுவும் சிஏ பண்ண முடியுமா சார்? பண்ண முடியாது. இந்த கோர்ஸே கரஸ்ல பண்ற கோர்ஸ் தாமா. பண்ண முடியுமா? இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ் தாமா, கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணக்கூடிய கோர்ஸ் தான். ஏஜ் லிமிட் கிடையாதுமா. +2 பாஸ் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா சேரலாம். உங்களுக்கு ஒன்னும் லிமிட்டே கிடையாதுமா. 70 வயசுல இருக்கிறவங்க கூட சிஏ ஜாயின் பண்ணி பாஸ் பண்றாங்கம்மா. விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல உண்மை. இல்ல நீங்க வந்து கோயம்புத்தூர்ல பண்ணணும்னு நினைச்சப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிஏ இன்ஸ்டிடியூட்டோட பிரான்ச் இருக்கு. நீங்க ICA.org போட்டீங்கன்னா வெப்சைட்ல
சிஏ இன்ஸ்டிடியூட்டோட இது இருக்கு, ICAI.org. ICAI Institute of Chartered Accountants of India. ICAI.org. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கோயம்புத்தூர் பிரான்ச் எங்க இருக்குன்னு நீங்க அதுல அட்ரஸ் எடுக்கலாம், போன் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு. நீங்க இந்த வெப்சைட்லயே போனாங்கனாலே உங்களுக்கு அத்தனை டீட்டெயிலும் கிடைக்கும். நன்றி நன்றி. கேட்ட மாதிரி சார், தொலைநிலை படிப்புல வந்து இது வழங்க மோஸ்ட்லி எல்லாமே தொலைநிலை படிப்புல தான் வழங்கப்படுது. நீங்க சொல்லுங்க ஐசிஐயோட இன்ஸ்டிடியூட்டோட கோர்ஸும் நீங்க வந்து அவங்க ரெகுலராவும் அங்க கோர்ஸும் கண்டக்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்க. இல்ல இந்த கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. இதுல கோச்சிங் கொடுக்குறாங்க. அதாவது வந்து இங்க இந்தியால வந்து 162 இடத்துல பிரான்சஸ் இருக்கு. அந்த பிரான்சஸ்ல இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு யாருக்காவது கோச்சிங் வேணும்னா ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சென்னையில கூட நுங்கம்பாக்கத்துல இருக்கு, அவங்களோட ரீஜனல் ஆபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் வந்து படிக்கிறாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, கோச்சிங் எடுத்துக்கிறாங்க. காலையில சாயங்காலமும் சில கோர்ஸ்ல டே டயத்துல கூட ட்ரைனிங் கொடுக்கறாங்க. சோ அது வந்து those who want coaching, it is not compulsory. Yes sir. கால் லைன்ல இருக்கு. வணக்கம் தினமலர். வணக்கம் சார். எங்க பையன் 1008 மார்க் வாங்கியிருக்கான் பிளஸ் 2ல ஃபர்ஸ்ட் குரூப். சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து காமர்ஸ் படிப்பு சம்பந்தமா வாய்ப்புகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதாவது ACS, CA, ICW நாங்க எப்ப கேட்கலாம்? நீங்க இன்ஜினியரிங் சம்பந்தமா கேட்கணுமா உங்களுக்கு? இல்ல, இந்த கேம்பஸ் இன்டர்வியூட ஒரு காலேஜ் நல்ல காலேஜா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஈஸி எடுக்கலாமா, ட்ரிபிள் எடுக்கலாமா? அதுதான், நீங்க தினமலர் பேப்பர் பாருங்க. தினமலர் பேப்பர் நீங்க ரெகுலரா பாருங்க. இன்ஜினியரிங் படிப்பு சம்பந்தமா இன்னொரு நாள் வந்து அறிவிப்பு வெளியே வரும், அன்னைக்கு நீங்க கால் பண்ணுங்க. நன்றி நன்றி. இன்ஸ்டிடியூட் தொடர்ந்து பேசுவாங்க. சோ அதனால அவங்க வந்து தனியா, அதாவது வந்து எல்லாருமே இண்டிபெண்டா படிக்க முடியும். இப்ப எடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறவங்களே கான்டாக்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறவங்க பிரைவேட்டா கொஞ்சம் கோச்சிங் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி யாருக்காவது ஒரு அடிஷனல் சப்போர்ட் வேணும்னா இன்ஸ்டிடியூட்டே ட்ரைனிங் நடக்குது. சிஏ இன்ஸ்டிடியூட்டே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பிரைவேட்லயும் கோச்சிங் கொடுக்குறாங்க. பிரைவேட்ல நிறைய பிரைவேட்லயும் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு வந்து இது வந்து காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த கோச்சிங் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொன்னீங்க. சோ அதே மாதிரி காமர்ஸே படிச்சவங்களுக்கு வந்து இது கோச்சிங் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். அதாவது வந்து நம்ம காமர்ஸ் படிச்ச அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிளஸ் 2ல காமர்ஸ் படிச்சுட்டா இந்த கோர்ஸுக்கு வந்து யார் படிச்சாலுமே சொல்றேன் சார், பிளஸ் 2ல நீங்க காமர்ஸ் படிச்சீங்கன்னா காமர்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ். வணக்கம் தினமலர். ஹலோ வணக்கம் தினமலர், உங்க பேர் சொல்லுங்க. சந்திரசேகரன் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க சந்தேகத்தை ஆடிட்டர் சார் கேளுங்க. சொல்லுங்க சந்திரசேகர். சார் கோர்ஸ் பத்தி பேசணும், அதுக்காண்டி தான் சார் பேச முடியும். சொல்லுங்க. பொண்ணு பிளஸ் 2 காமர்ஸ் படிச்சிட்டு இருக்காடி சார். சரி, இப்ப அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க, 25th அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க, அதுக்காண்டி தான் சார் கேட்கறேன். அதாவதுங்க இப்ப 30ஆம் தேதிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினால் சரிங்க சார், பழைய ஃபவுண்டேஷன் பழைய சிபிடி கோர்ஸ்லயே எக்ஸாம் எழுதிடலாம். சரிங்க சார். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாத்திரம் மாறும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாத்திரம் பழைய சிபிடில எழுதிடலாம். ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா புதிய சிஸ்டம், புதிய சிலபஸ் பிரகாரம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எழுதலாம். அது வந்து உங்க பட் செகண்ட் லெவல்ல இருந்து பேப்பர் புதிய லெவல்ல தான் போக முடியும். இப்ப இது பண்ணீங்கன்னா என்ன ஒரு 6 மாசம் சேவ் பண்ண முடியும், அதுக்கு தான் சொல்றாங்க. 6 மாசம் சேவ் பண்ண முடியும் இல்லீங்களா? ஆமா. சரி, இது என்ன ஃபியூச்சர் இருக்கு சார் நம்ம சிஏ பண்றோம்? ஏன்னா சிஏ 12 தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு சார். அது வேற என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு சார்? என்ன ஃபியூச்சர் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? எடுத்த உடனே நீங்க சிஏ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணினா மாசம் 75,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதை விட என்ன ஃபியூச்சர் எதிர்பார்க்கறீங்க? நல்லதுதான் சார், நல்லதுதான் சார். 21 வயசுல 75,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற ஒரே கோர்ஸ் இந்த கோர்ஸ் தான் இன்னைக்கு நாட்டுல. சரிங்க சார். சரிங்க சார், அதான் அப்ளை பண்றதுக்கு சொன்னாங்க, ஸ்கூல்ல சொன்னாங்க சார். அதான் சரி உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஆனா டெய்லி உங்க பொண்ணு வந்து வீட்ல சின்சியரா 4-5 மணி நேரம் படிக்கணும், அது மாத்திரம் சொல்லிடுங்க. படிச்சுக்காது சார். இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் அதிகமா தான் சார் கொடுக்குறாங்க. 4 hours 5 hours டெய்லி படிச்சிட்டு இருக்காரு சார். இப்ப டீச்சர் இந்த பாருங்க, இப்ப டீச்சர் திட்டுவாங்கன்னு பயந்துட்டு படிப்பாங்க. அப்ப டீச்சர் எல்லாம் திட்ட மாட்டாங்க, அவங்களே படிக்கணும். நிச்சயமா சார், நிச்சயம் படிச்சுக்காது படிச்சுக்காது. நன்றி சார். ஓகே, நன்றி. ஓகே
சார் நம்ம அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பிகாம் படிச்சுட்டு நம்ம வந்து இது பண்றது வந்து நல்லது நீங்க சொன்னீங்க சார். அது வந்து ஃபுல் டைம் பிகாம் பண்றவங்க வந்து இது நம்ம சிஏ பேர்ல படிக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி காலர் லைன் இருக்காங்க, அதான் பேசிருக்கோம். வணக்கம் தினமலர். வணக்கம் தினமலர் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. ஹலோ சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அதுக்கு முன்னாடி உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்குது, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணுங்க. ஹலோ சார், அதாவது வந்து சிஏ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதுக்கே வந்து நீங்க வந்து இவங்க பிளஸ் 2ல படிக்கிற லெவல் வந்து காமர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்டே எடுத்துப்போம். பிளஸ் 2ல அவர் மேக்ஸ் எடுத்திருப்பாரு, காமர்ஸ் எடுத்திருப்பாரு, எக்கனாமிக்ஸ் எடுத்திருப்பாரு, பிசினஸ் ஸ்டடிஸ் எடுத்திருப்பாரு. இந்த சிலபஸ் வந்து டோட்டலா உங்களுக்குரிய ஒரு காமர்ஸ் ஒரு சிலபஸ் எடுத்தோம்னா இவங்க பிளஸ் 2 லெவல்ல படிக்கிறது 5% தான். பிகாம் லெவல்ல எடுத்து பாஸ் பண்ணா அடுத்த ஒரு 25%. எம்காம் லெவல்ல எடுத்து படுத்தீங்கன்னா அது ஒரு இன்னொரு 20%. அப்ப வந்து இவங்க பிகாம், எம்காம், பிளஸ் 2 எல்லாம் சேர்த்து காமர்ஸ்ல படிக்கிறது வந்து 50% தான் மொத்த காமர்ஸ் எஜுகேஷன்ல. பேலன்ஸ் 50% எல்லாம் அடுத்த 50% எல்லாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல இருக்கு. சோ காலேஜ் லெவல்ல படிக்கிற பிகாமோ எம்காமோ வந்து ஒரு லெவல் வந்து லைஃப்ல வந்து கேரியர்ல அச்சீவ் பண்றதுக்கு லெவல் ரைஸ் பண்ண விரும்பும். இப்போ ஒரு பிகாம் முடிச்சீங்கன்னா, நல்ல பிகாம்ல மார்க் வாங்கினா ஒரு பேங்க்ல கிளர்க் லெவல்ல இருந்து ப்ரொஃபஷனல் ஆபீசர் இருக்காங்க சார். வணக்கம் தினமலர். வணக்கம். ஹலோ. எஸ் மேம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், என்னோட நேம் வந்து அமல்ராஜ். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஆமா சார். இல்ல, எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நான் வந்து 12th வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன். சரிங்க, சொல்லுங்க சார். உங்க தொடர்ந்து உங்க கேள்வி கேளுங்க. 12th வந்து மேக்ஸ் பயாலஜி கோர்ஸ். ஆக்சுவலா நான் வந்து இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். நான் வந்து சிஏ கோர்ஸ் எடுத்துக்கிறீங்களா? தாராளமா படிக்கலாங்க. படிக்கலாங்களா? படிக்கலாம். சிஏ என்ட்ரன்ஸ். இப்போ நான் சென்னையில இருக்கேன் சார். சென்னையில ராமபுரத்துல இருக்கேன். இன்ஸ்டிடியூட் கரஸ்ல படிக்கலாம்னு இருக்கேன். ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரஸ்ல படிக்கலாம்னு இருக்கேன். கரஸ் பண்ணா தாராளமா படிக்கலாங்க. நீங்க டிகிரி முடிச்சிட்டீங்களா இல்லையா? டிகிரி வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். அப்புறம் எம்ஏ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். அப்ப நீங்க வந்து டைரக்டா ஆர்டிகல்ஷிப் சேர்ந்தே படிக்கலாங்க. ஓகே சார். இது ஃபர்தரா கான்டாக்ட் பண்றது யாருக்கு சார்? நீங்க வந்து நுங்கம்பாக்கத்துல நுங்கம்பாக்கம் ஐரோட்ல சிஏ இன்ஸ்டிடியூட் இருக்குங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. அங்க போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் தருவாங்க. இது எதுவும் லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எத்தனை வருஷம் சார் இந்த கோர்ஸ்? 4 வருஷம் ஆகுங்க. 4 வருஷம். பட் ஆனா நான் மேக்ஸ் பயாலஜி நான் அது படிக்கலாம்ல? தாராளமா படிக்கலாங்க. உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா படிக்கலாம். ஓகே சார். இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் செலவாகும்? 4 இயர்ஸ். அதாவது இன்ஸ்டிடியூட்டுக்குன்னு நீங்க 4 வருஷத்துல செலுத்த வேண்டிய ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஆகுங்க. சரிங்க சார். நீங்க அப்புறம் வந்து புக்ஸ் வாங்கிக்கணும், பிரைவேட்டா ஏதாவது கோச்சிங் வேணும்னா அதுக்குரிய செலவுகள் ஆகும். ஓகே. இது எப்படி ஃபர்ஸ்ட் 60,000 கட்டுற மாதிரி இருக்குமா இல்ல தவணை முறையில கட்டுற மாதிரி? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கட்ட வேண்டியது இருக்குங்க. சரிங்க சார். ஓகே. நான் அங்க போய் கான்டாக்ட் பண்ணலாம்ல சார்? தாராளமா கான்டாக்ட் பண்ணாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து பிகாம் ரெகுலர்ல பண்றவங்க வந்து சிஏ படிக்க முடியுமான்னு சார்? பிகாம் ரெகுலர்ல பண்றவங்க வந்து இப்ப பிளஸ் 2 முடிச்சுட்டு ஒருத்தர் பாத்துக்குங்க. பிளஸ் 2ல அவர் காமர்ஸே எடுத்துக்கிட்டோம், பிகாம் ரெகுலர் காலேஜ் போறாரு. ஒரு காலேஜுக்குன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லூரிக்கு செல்வதற்காக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மினிமம் செலவு பண்ண வேண்டியிருக்கு, இல்ல 8 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு கல்லூரியில. ஏன்னா எந்த ஒரு கல்லூரியும் ஒரு 5 மணி நேரம் கிளாஸ் பீரியட்ஸே இருக்கு. 5 to 6 மணி நேரம் கல்லூரி பீரியட் இருக்கு. இவங்க போயிட்டு வரதுக்குரிய நேரம். அப்ப அது வந்து 8 மணி நேரம் வந்து கல்லூரிக்காக அவங்க செலவழிச்சிடுறாங்க. இப்ப இது தவிர இவங்க வந்து பிளஸ் கல்லூரியில இருக்கிற சிலபஸும் சிஏல இருக்கிற சிலபஸுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்ப வந்து சிஏல இருக்கிற சிலபஸ்க்காக இவங்க தனியா வந்து கோச்சிங் போக வேண்டியிருக்கு, இல்ல இன்ஸ்டியூட்ல நடத்துற கிளாஸஸ் போக வேண்டியிருக்கு. அப்ப அந்த கிளாஸுக்கு ஒரு 3-4 மணி நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்ப 12 மணி நேரம் கிளாஸ்ல போயிருது. இவர் ஒரு 8 மணி நேரம் தூங்கிறாரு. மீதி இருக்கிற 4 மணி நேரத்துல காலேஜ் ஹோம்ஒர்க் பாப்பாரா, இந்த சிஏ கூடிய படிப்பை படிப்பாரா, இல்ல காலேஜ்ல மத்த ப்ராஜெக்ட்னு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கும், மத்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அந்த ப்ரோக்ராம்ஸை கவனிப்பாரா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் வரும். அப்ப வந்து அவர் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குரியவராக மாறி விடுகிறார். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிகாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருங்க. அப்ப வந்து கல்லூரிக்கு போய் ஒரு 8 மணி நேரம் அங்க உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கோர்ஸ் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, சிஏ குரிய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா பிகாம் சிலபஸ் ரொம்ப ஈஸியா போயிடும்.
ஏன்னா அதை விட ஹையர் லெவல்ல படிக்கும்போது அதை விட கம்மியான இருக்கிற சிலபஸ் வந்து நீங்க பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்தீங்க அப்படின்னா இந்த சிஏ பிளஸ் 2 முடிச்சுட்டு சிஏ படிக்கிற பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிகாமுக்காக போய் தனியா படிக்கவே மாட்டாங்க. கரஸ்பாண்டன்ஸ் எடுப்பாங்க, பரீட்சைக்கு 10 நாளைக்கு முன்னாடி புக்கை திறந்துட்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. காரணம் என்னன்னா அதுக்கு மேல ஒரு 10 டைம்ஸ் ஹையர் லெவல்ல அவன் சிஏக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லெவல் படிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இந்த லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியறது இல்ல. இதுதான் நடக்கிறது those who are doing the course. அதனால கல்லூரிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த சிஏ ஐசிஐல இந்த கோர்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்லயே கொடுத்துருவாங்களா? ஆமா, கோர்ஸ் மெட்டீரியல் மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ், ரிவிஷனரி பேப்பர், அது தவிர ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாசம் அவங்களுக்கு என்னென்ன லீகல் லால சேஞ்சஸ் வருது, கோர்ட் டிசிஷன் வருதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நியூஸ் லெட்டர், இந்த கோர்ஸ் ஃபீ கட்டினாலே எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயா வந்துருங்க. ஓகே. இது புக் மெட்டீரியல் கொடுப்பாங்க இல்ல ஆன்லைன்ல கூட நம்ம சாஃப்ட் காப்பியா கூட? இல்ல, நீங்க வந்து உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியலாவும் சாஃப்ட் வரும். உங்களுக்கு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னா ஆன்லைன்ல ஃப்ரீ டவுன்லோடபிளாவே இருக்குங்க. ஓகே. சோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் அப்ளிகேஷன், மொபைல்லயோ இல்ல டேப்லயோ இல்ல ஐபோன்லயோ படிக்கணும்னா கூட நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. சோ சுயமா ப்ரிப்பேர் பண்றவங்க, சுயமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூட் வந்து தொடர்பு கொள்ள முடியுமா? இல்ல பர்டிகுலர் ஏதாவது ஆடிட்டருங்க தொடர்பு கொண்டு அந்த சந்தேகத்தோட தீர்த்து? இல்ல, அவங்களுக்கு சுயமா சந்தேகம் இருக்குன்னா அங்க நியர்பை இருக்கிற சிஏ இன்ஸ்டிடியூட்ல போய் அந்த ரெஃப்ரெஷர் கிளாஸஸ் நடத்துறாங்க. அந்த கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் எல்லாம் கிடையாது. நீங்க ரெஃப்ரெஷர் கிளாஸ்னா ஐயோ எவ்வளவு ஃபீஸ். இப்ப வந்து ஃபைனல் லெவல்ல இப்ப வந்து நுங்கம்பாக்கத்துல ரெஃப்ரெஷர் கிளாஸ் நடத்துறாங்கன்னா 8 பேப்பருக்கும் சேர்த்து 7500 ரூபாய் தான் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சோ அந்த ஃபீஸை கட்டி அங்க வர டீச்சர்ஸ்ட போய் கிளாஸே அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃப்ரெஷ் கிளாஸ் வரும், அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலே அவங்களுடைய நிறைய சந்தேகங்கள் தீர்ந்துரும். இல்லைன்னா அங்க வர டீச்சர்ஸ்ட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சார், நீங்க சொன்ன ஒரு 4.5 ஆண்கள் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். வணக்கம் தினமலர். வணக்கம் சார், நான் சிதம்பரத்துல இளங்கோவன் பேசுறேன் சார். சொல்லுங்க. சந்தேகத்தை கேளுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ சார், ஒண்ணும் இல்ல சார், சிஏவுக்கு ரெகுலர் காலேஜ் இருக்கா சார்? கிடையாதுங்க. கிடையாது சார். சில இதுல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ்ல இது பண்றாங்க. எங்க அதாவது வந்து சில இன்ஸ்டிடியூட்ல கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல வந்து சிஏ, அதாவது பிகாம தவிர சிஏக்கு தனியா கோச்சிங் தரேன்னு சொல்றாங்க. பிகாம தவிர, பிகாம் தவிர. ஆமா சார், பிகாமும் அட்டாச் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருங்க நான் சொல்றேன். பிகாமுக்கு சிஏ தனியா கோச்சிங் தராங்க. இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணிட்டு, காஞ்சி சங்கராச்சாரியா யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி இந்த சிஏ ஐசிடபிள்யூ சிலபஸையே பிகாம் ஆனர்ஸ் அண்ட் எம்பிஏல லிங்க் பண்ணி கூட சப்ஜெக்ட் தராங்க. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு 2-3 இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க அவங்களோட ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிகாம் ஆனர்ஸும் கிடைக்கும், எம்பிஏவும் கிடைக்கும், சிஏக்கும் ட்ரைனிங் கிடைக்கும், ஐசிடபிள்யூக்கும் ட்ரைனிங் கிடைக்கும், ஏசிஎஸ்க்கும் ட்ரைனிங் கிடைக்கும். அது எங்க காலேஜ்? நீங்க இந்த நம்பர் வேணா ட்ரை பண்ணுங்க, போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 99 400 99 400 123 10 இல்ல 10 போடலன்னா 09 கூட போடுங்க. 10 போட்டு அப்படி இல்லைன்னா 09 சார்? 09 இல்லைன்னா 10, ஏதாவது லாஸ்ட் 2 நம்பர் மாறும். 2 நம்பருமே ட்ரை பண்ணலாம். நீங்க இவங்களை ட்ரை பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க டீடைல். நீங்க கேட்கும் போது என்ன கேட்கணும்னா பிகாம் ஆனர்ஸ் எம்பிஏவோட சிஏ படிக்கணும் அப்படின்னு கேளுங்க. பிகாம் ஆனர்ஸோட சிஏ படிக்கணும். சரிங்க சார். ஓகே ஓகே, நன்றி சார். சார், அதான் வந்து இப்போ 4.5 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க சார். ஸோ இதில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து இப்போ அப்ளை பண்ணி எவ்வளோ மந்த்ஸ்ல உங்களுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ சிபிடி எக்ஸாம் போன சண்டே இன்னைக்கு நடந்துச்சு. +2 இப்போ பாஸ் பண்ணவர் அந்த சிபிடி எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு ஜூலை 15 சிபிடி ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தோம்னா 2வது லெவல் இன்டர்மீடியட். அப்ப வந்து ஜூலை எண்ட்ல அவர் இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணிடுவாரு. அடுத்த ஆண்டு மே மாசம் வந்து அவர் வந்து இன்டர்மீடியட்ல 7 பேப்பர் எக்ஸாம் எழுதுவாரு. புது சிலபஸ் வந்ததுன்னா 8 பேப்பரா எழுதுவாங்க. அதாவது ஒரு பேப்பரை 2ஆ பிரிக்கிறாங்க. காஸ்ட் அக்கவுண்டிங், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட். இப்ப சேர்ந்து இருக்கிற பேப்பரை 2 தனி பேப்பரா பிரிக்கிறாங்க. தவிர ஒன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்னும் பெரிய சிலபஸ் எல்லாம் ஒன்னும் சேஞ்சஸ் இல்ல. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். வணக்கம் சார். சார், உங்க பேர் நீங்க எங்க கூப்பிடுறீங்க சொல்லுங்க சார். என் பேரு சங்கரா சார். என் பையன் வந்து முனீஸ்வரன் சார். சார்
காமர்ஸ் படிப்பு சம்பந்தமா சார், காமர்ஸ் படிப்பு சம்பந்தம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா இன்னைக்கு? ஆமா சார், அதாவது என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு ஒரு இது சார். உங்க பையன் என்ன எடுத்திருக்காரு? பிளஸ் டூ வந்து பயோமேக்ஸ் எடுத்தார் சார். பிளஸ் டூல பயோமேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பாட்டன்ஜியாலஜி அது எடுத்தாரு சார். சரி, அப்ப அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் பயோமெடிக்கல் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கு தனியா தினமலர்ல இன்னொரு நாளைக்கு செஷன் நடத்துறாங்க. அவங்கள்ட்ட விளக்கம் கேளுங்க. இன்னைக்கு காமர்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் இன்னைக்கு நடக்குது. அப்படிங்களா சார்? சரிங்க சார், நன்றி. அது எதுக்கு எடுக்கும் சார்? நீங்க தினமலர் பேப்பர் பார்த்துட்டே இருங்க, வரும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். சரி சார், தேங்க்ஸ். நன்றி சார். நீங்க அந்த இடைவெளி அவர் பிளஸ் டூ பண்ணிட்டு இருப்பாரு, வந்து இன்டர்மீடியட் எழுதினார்னா அடுத்த ஜூலைல அவர் இன்டர்மீடியட் எழுதி பாஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் ரிசல்ட் வந்துடும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிசல்ட் வந்த உடனே அவர் வந்து ஒரு ஆடிட்டர்ட்ட வந்து ஆர்டிகல்ஷிப், இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆர்டிகல்ஷிப்னு 3 ஆண்டு ஒரு ஆடிட்டர் ட்ரைனிங் இருக்கணும். அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். 2.5 ஆண்டுகள் ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். வணக்கம் தினமலர். வணக்கம் தினமலர். உங்க பேர், நீங்க எங்க அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்க ஹலோ சொல்லுங்க, பேசுங்க. உங்க சந்தேகத்தை ஆடிட்டர் சட்ட கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நீங்க சொன்ன அதாவது வந்து ஒரு ஆடிட்டர் ஆர்டிகல்ஷிப் சேருவாங்க. இப்ப வந்து ஜூலை 18 ஆகஸ்ட் 18 அந்த ஆர்டிகல்ஷிப் பண்ணாங்கன்னா 3 ஆண்டு ட்ரைனிங். அந்த 3 ஆண்டு ட்ரைனிங்ல இப்ப 18 ஜாயின் பண்ணார்னா 21 ஆகஸ்ட் வரைக்கும் அவருக்கு ஆர்டிகேட்டர் ட்ரைனிங் இருக்கும். ஆனா 2021 மேல வந்து அவர் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். அப்ப ஃபைனல்ல ஒரு 8 பேப்பர் எழுத போறாரு. இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போது அவருக்கு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ட்ரைனிங், அதாவது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ட்ரைனிங் தனியா 100 மணி நேரம் அவர் ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு 1 மாசம் 30 நாள் ஒரு 100 மணி நேரம் ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். இதெல்லாம் தனித்தனியா ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இதை தவிர ஆடிட்டர்ட்ட வந்து பிராக்டிக்கலா ஒரு பேங்க் ஆடிட் எப்படி பண்றது, ஒரு டாக்ஸ் ஆடிட் எப்படி பண்றது, ஒரு வேட் ஆடிட் எப்படி பண்றது, ஒரு கம்பெனி ஆடிட் எப்படி பண்றது, ஒரு ட்ரஸ்ட் எப்படி ஆடிட் பண்றது, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி பண்றது, தனியார் பிசினஸ் எப்படி பண்றது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எப்படி பண்றது. ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் தினமலர். ஹலோ சார், உங்க பேர், நீங்க எங்க கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. என்னோட நேம் வந்து அருள்வலன். ஓகே, உங்களுக்கு காமர்ஸ் படிப்பு சம்பந்தம் இன்னைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஆமா. எஸ் சார், ஆடிட்டர் சட்ட உங்க கேள்வி கேளுங்க. என்னோட ஒய்ஃப் வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க, பிகாம் எம்காம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்தர் ஸ்டடிஸ் வந்து இப்போ சிஏ ஆர் ஐசிடபிள்யூஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்க வந்து சிஏ படிக்கணும்னு வச்சாங்கன்னா டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம்ல போய் ஆர்டிகல்ஷிப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். 3 ஆண்டு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். அதுல வந்து 9 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா அவங்க கிராஜுவேஷன் ஏற்கனவே முடிச்சுட்டாங்க. அதனால அவங்க முதல் லெவல் ஃபவுண்டேஷனோ இல்ல சிபிடி எக்ஸாமோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆடிட்டர் போய் ஆர்டிகல்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸும் அந்த இனிஷியல் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டாங்கன்னா 9 மாசம் கழிச்சு இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதலாம். அதை பாஸ் பண்ணாங்கன்னா 3 ஆண்டு ட்ரைனிங் முடியும் போது ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அவங்க டைரக்டாவே என்ட்ரி போகலாம் சார், எந்த வித பிரச்சனையும் கிடையாது சார். ஓகே. இல்லங்க, ஆர்டிகல்ஸ்ங்கிறது ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்க வந்து ட்ரைனிங் போகணும். இதுக்கு காலேஜுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல கிட்டத்தட்ட ஒரு 7000 சிஏ இருக்காங்க, 3500 பிராக்டிசிங் சிஏ இருக்காங்க. பெங்களூர்ல வந்து கண்டோன்மெண்ட் பக்கத்துல சிஏ இன்ஸ்டிடியூட்டோட பிரான்ச் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஈஸியா ஆர்டிகல்ஷிப் உங்க ஒய்ஃப் கட்டாயம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஈஸியா ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் கிடைக்கும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அதாவது 9 மாசம் ஆர்டிகல்ஷிப் முடிஞ்ச உடனே இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதலாம். அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கடைசி 2.5 வருஷத்துல முடிச்ச உடனே 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்ச உடனே ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். சொல்லுங்க. ஆர்டிகல்ஷிப் பீரியட்ல ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. பெங்களூர் மாதிரி ஊர்ல 1500. சொல்லுங்க.
சொல்லுங்க சார். பெங்களூர் மாதிரி ஊர்ல இன்ஸ்டிடியூட் வந்து 1500 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்கணும்னு சொன்னாலும் பெங்களூர் மாதிரி ஊர்ல குறைந்தபட்சம் 5000 இருந்து 6000 வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்கறாங்க. சோ உங்க ட்ரைனிங் பீரியட்ல ஸ்டைஃபன் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஓகே. சோ அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் எக்ஸாம் ஆஃப்டர் 2.5 இயர்ஸ் வந்து நான் இல்ல 9 மாசம் கழிச்சு திருப்பி தவறா புரிஞ்சுக்கிறீங்க. மொத்த பீரியடே 3 வருஷம் தான். அதுல முதல் 9 மாசம் கழிச்ச உடனே இன்டர்மீடியட் எக்ஸாம். அத பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து நீங்க வந்து 1.5 வருஷம் தான் வரும். மொத்தத்துல 2.5 வருஷம் ட்ரைனிங் பீரியட். இன்டர் முடிஞ்சதுல இருந்து 1.5 வருஷம் தான் வரும். ஏன்னா இன்டர் முடிச்சு ரிசல்ட் வரும்போது 1 வருஷம் ஆயிடும். அடுத்த 1.5 ஆண்டு கழிச்சு ஃபைனல் எழுதிடலாம். மொத்த ட்ரைனிங் பீரியடே 3 வருஷம் தான். ஆமாங்க, இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம். இன்டர்ல வந்து 2 குரூப்பா இருக்கு, குரூப் 1 குரூப் 2. இதுல 4 பேப்பர், அதுல 3 பேப்பர். ஃபைனல்ல வந்து 4 8 பேப்பர் இருக்கு. ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல சார். நன்றி நன்றி. நம்ம அதாவது வந்து இப்போ நீங்க சிஏக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் எக்ஸாம் இருக்கு, ஃபைனல் ஒரு எக்ஸாம் இருக்கு. ஐசிடபிள்யூக்கும் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தாங்க, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல். ஓகே. இப்ப ஐசிஏசிஎஸ்ல கேட்டீங்கன்னா அவங்க இன்டர்மீடியட் சொல்ல மாட்டாங்க, எக்ஸிகியூட்டிவ் லெவல், ப்ரோக்ராம் ப்ரொஃபஷனல் லெவல் அப்படிங்கிறாங்க. பேரு தான் மாற தவிர இதே மாதிரி 2 குரூப் தான். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். வணக்கம் தினமலர், உங்க பேர் சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். என் பேர் வந்து செலிக். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். சார் நீங்க சார் இப்போ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கேன், அக்கௌண்டன்சி காமர்ஸ். இப்போ நான் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் சார்? இப்போ டிகிரி ஏதாவது முடிச்சிட்டீங்களா? டிகிரியே பண்ணலையா? இல்ல சார், நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஏ முடிச்சிருக்கேன். டிப்ளமோ முடிச்சிட்டு பிஇ பண்ணிருக்கேன். ஆமா. பிஇ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டிகிரி வாங்கிட்டீங்களா? பிஇ முடிச்சிட்டீங்களா? ஆமா, வாங்கிட்டேன். ஒன்ஸ் யூ ஆர் a graduate, you are eligible to நீங்க ஐசிடபிள்யூ பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே சார். ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்சி பண்ணுவாங்க. ஏன்னா மேனுபேக்சரிங் செக்டர்ல போகும்போது உங்களுக்கு டெக்னிக்கல் மாத்திரம் தெரியாது, அது ப்ராடக்ட் எப்படி ஒரு பிரைசிங் பண்ணணும், காஸ்டிங் பண்ணணும் கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கலா எடுத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்சி எடுத்து படிக்கிறாங்க. சோ அதுக்கு வந்து நீங்க காஸ்ட் அக்கௌண்டன்சி டைரக்டாவே ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது வந்து ரெகுலரா இல்ல கரஸ்பாண்டன்ஸ் தான் சார். அதனால தான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. பியூர்லி கரஸ்பாண்டன்ஸ். ஓகே சார். சென்னையில வந்து எக்மோர்ல வந்து பாந்தியன் ரோட்ல உங்களோட இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஓகே சார். ICMAI, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா .in வெப்சைட் இருக்கு. ICMAI.in உங்க வெப்சைட் இருக்கு. ஓகே. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும். நீங்க ஒண்ணுமே வேண்டாம், கூகுள் சர்ச்ல போய் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டீங்கனாலே வெப்சைட் வந்துரும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது, இதுல இருக்கு உங்களுக்கு வந்து நுங்கம்பாக்கத்துல இருக்கு, சாரி எக்மோர்ல பாந்தியன் ரோட்ல உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க வந்து அதுல வந்து இது பண்ணலாம். அந்த இதுல நீங்க போய் அதுல போய் நீங்க என்கொயரி பண்ணலாம். இல்ல வெப்சைட்ல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனே உங்களுக்கு இருக்கு. ஓகே சார். ஓகே. அது 3 இயர்ஸ் கோர்ஸ்ங்களா சார்? சார் 3 இயர்ஸ்ல முடிச்சிடலாம் சார். அதாவது ஒரு வருஷம் கழிச்ச உடனே இன்டர்மீடியட் எழுதலாம் சார். ஓகே சார். ஓகே. அதுல 2 குரூப் இருக்கும் சார், 8 பேப்பர் இருக்கு சார். 7 பேப்பர்ஸ் இப்போ 8 பேப்பர்ஸ் சார்? இல்ல இன்டர்மீடியட் லெவல்ல ஐசிடபிள்யூ சிஏல தான் 7 பேப்பர்ஸ் வந்துச்சு. ஐசிடபிள்யூ பொறுத்தவரை பேப்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஐசிடபிள்யூல வந்து 8 பேப்பர்ஸ். ஆமா. அதாவது உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா சவுத் இந்தியா ரீஜனல் கவுன்சில் நீங்க வேணா எழுதிக்கங்க. நம்பர் 4 மாண்டியத் லேன், எக்மோர். 4 மாண்டியத் லேன், எக்மோர். ஓகே சார். ஓகே. அவங்களோட போன் நம்பர் கூட கொடுத்திருக்காங்க. 2855 4443. ஓகே சார். ஓகே. நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஒரே ஒரு அட்வான்டேஜ் சொல்றேன், நீங்க இன்ஜினியரா இருக்கிறதுனால சொல்லுங்க சார்.
இந்த 3 ஆண்டு படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்பயே சொல்றேன், இப்ப நீங்க வாங்குற என்ன சேலரி வாங்குறீங்களோ அது முடிச்ச உடனே உங்க சேலரி ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். குறைஞ்சபட்சம் சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார். அதனால நீங்க ஈஸியா ட்ரை பண்ணலாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதுவும் நீங்க இன்ஜினியரிங் மேக்ஸ் எடுத்து முடிச்சதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி சார். இப்போ இந்த ஆர்டிகல்ஷிப்ல சொன்னீங்க, அது வந்து ஆடிட்டர் வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் போடணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆடிட்டர் வந்து நம்ம ஏதோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் மட்டுமே ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட வந்து ஒரு முழுமையான ஒரு ட்ரைனிங். நீங்க எந்த ஆடிட் ஆபீஸ்ல சேர்ந்தாலும் 3 வருஷத்துல உலகத்தையே தெரிஞ்சுக்கணும்னா முடியாது சார். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஆடிட்டிங்கிறது இப்ப ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். ரிலையன்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு, 1 லட்சம் கோடி பிசினஸ் பண்ணுது. ஒரு ரிலையன்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு, அவர் வந்து ஒரு 10 கோடி தான் பிசினஸ் பண்றாரு. 2 பேருக்கு ஒண்ணுமே இந்தியாவில் வித்தியாசம் கிடையாது. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். ஹலோ, வணக்கம் தினமலர். திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. நீங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்ன? வேல்மணிங்க. சரிங்க. உங்க இன்னைக்கு காமர்ஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம், அதுலதான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? ஆமாங்க, என் பையன் பிசினஸ் மேக்ஸ் பண்றானுங்க, +2 எடுத்துக்கிறானுங்க. சரிங்க. ஹலோ, +2 முடிச்சிட்டாரா? +2 படிச்சிட்டு இருக்காரா? +2 படிச்சிட்டு இருக்கிறானுங்க, பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருக்கிறான். சரி, சொல்லுங்க. சிஏ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலங்க. சரிங்க. சிஏ பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்க? எக்ஸாம் முடியறதுக்கு முன்னையே ஏதாவது பண்ணணுங்களா? இப்ப என்ன +2 படிச்சிட்டு இருக்காரா? +2 படிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்ப +2 படிச்சிட்டு இருக்காருன்னா, இப்ப அவர் சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த ஜூன் 30க்குள்ள திருப்பூர்லயே சிஏ இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்க போய் ரெஜிஸ்டர். இந்த ஜூன் 30க்குள்ளமா? சரிங்க. இன்னைக்கு ஜூன் 21, இன்னும் 9. இன்னைக்கு மேடம் உங்களுக்கான பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க போன்ல கான்செப்ட் பண்ணி கேளுங்க. ஹலோ, நீங்க டிரைவிங்ல இருக்கீங்க போல. நீங்க டிரைவ் பண்றீங்களா? இல்ல பேக்ரவுண்ட்ல நாய்ஸா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஒரு காமன் இடத்துல வந்து பேசுங்க, அப்பதான் நீங்க சார் சொல்றது உங்களுக்கு விளக்கமா கேட்கும். சொல்லுங்க. ஜூன் 30க்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா, சரிங்க, அதாவது திருப்பூர்லயே சி ஆடிட்டர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, சரிங்க, அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்க உங்க பையன் வந்து அடுத்த ஜூன் மாசம் வந்து சிபிடி எக்ஸாம் எழுதலாம். +2 முடிச்சிட்டீங்களா? ஆமா, +2 முடிச்ச உடனே ஜூன் 18வது வருஷம் ஜூன் மாசம் சிபிடி எக்ஸாம் எழுதலாமா? அவர் இப்ப ஜூன் 30க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அடுத்த வருஷம் நவம்பர் மாசம் பரீட்சை எழுதலாமா? அப்படிங்களா? ஜூன் 30க்குள்ள எங்க போய் பண்ணணுங்க? திருப்பூர்லயே சி ஆடிட்டர் இன்ஸ்டிடியூட் இருக்குமா? சரிங்க சார். திருப்பூர்ல ஒரு ஆடிட்டர் யாராவது போய் கேட்டீங்கனாலே அங்க இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்க சார். திருப்பூர்ல மாத்திரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஆடிட்டர் இருக்காங்கம்மா. சரிங்க சார். ஒவ்வொரு தெருலயும் ஒரு 10 ஆடிட்டராவது இருக்காங்க. அதனால தைரியமா போய் எந்த ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போர்டு போட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் டைரக்டா கேளுங்க. இல்லைன்னா சிஏ இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட்ல போய் பாருங்க, சரிங்க, அதுல அட்ரஸ் இருக்குமா. ஓகேங்க சார். சார் சிஏனா என்னங்க? ஐசிடபிள்யூனா என்ன? ஏசிஎஸ்னா என்னங்க? அதுல எது பெஸ்ட்ங்க? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு துறைமா, இதுல எது பெஸ்ட்னு நீங்க சொல்ல முடியாது. சரிங்க. இது வந்து ஒவ்வொன்னும் ஒரு துறை. இப்ப இன்ஜினியரிங்லயே இப்ப கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிறாங்க. ஒவ்வொன்னும் ஒரு துறை. எல்லா துறையும் ஒரு நாட்டுக்கு தேவைங்கிற மாதிரி இது வந்து காமர்ஸ்ல வந்து இது 3 விதமான துறை. ஒன்னு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ஒன்னு காஸ்ட் அக்கவுண்டிங் கடை, ஒரு கம்பெனி நிர்வாகம். இதுல எது வேணாலும் அவர் பிரியப்பட்டா படிக்கலாமா. பட் சிஏ படிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எல்லாமே 4.5 வருஷம் வருமா? 4.5 வருஷம் வருங்க. ஓகேங்க சார். அப்போ நாங்க வெப்சைட்ல போய் பார்த்து அந்த ஜூன் 30க்குள்ள பண்ணிடுவோனுங்க. ஆமா. ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. நண்பர்களே, தினமலர் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் உங்களுடைய நேரடி ஒளிபரப்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். We discover, we innovate, we are passionate.
To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions
and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different.
Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives. We discover, we innovate, we are passionate. To transform life is to constantly challenge conventions and think different. Chennai Institute of Technology, transforming lives.
வணக்கம். தினமலர் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் உங்களால் முடியும் நேரடி ஒளிபரப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்று ACS ICWA CA படிப்பில் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆடிட்டர் திரு சேகர் சார் அவர்கள் வந்து நம்ம விளக்கமா பேசிட்டு இருக்காரு. சார் வணக்கம். சார் நம்ம ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். ஹலோ. எஸ்மா, உங்க பேர் நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நான் டீனா ஹொசூர்ல இருந்து கால் பண்றேன். உங்க சந்தேகத்தை ஆடிட்டர் சார்ட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார், நான் டீனா பேசுறேன். நான் வந்து BBM ஃபினான்ஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே. சோ நான் நெக்ஸ்ட் வந்து CMA பண்ணலாம்னு இருக்கேன். வெரி குட். சோ அத பத்தி ஏதாச்சும் கொஞ்சம். நீங்க இப்ப BBM முடிச்சிட்டீங்க இல்லையா? நான் BBM ஃபினான்ஸ் முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க டைரக்டாவே இதுல வந்து இன்டர்மீடியட் லெவல் எக்ஸாம் டைரக்டா நீங்க எழுதலாமா? நீங்க போய் ICWA இன்ஸ்டிடியூட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஹோசூர்ல சாப்டர்ல நினைக்கிறேன், பெங்களூர்ல தான் இருக்கு. பெங்களூர் சாப்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 9 மாசம் கழிச்சு நீங்க வந்து இன்டர்மீடியட் எழுதலாம். இன்டர்மீடியட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபைனல் அடுத்த ஒரு 1.5 ஆண்டு கழிச்சு எழுதலாமா? 3 இயர்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இல்ல சார், நான் BBM படிச்சிருக்கேன். சோ அது என்னால பண்ண முடியுமா சார்? +2ல இருந்தே டைரக்டா பண்ணலாமா? நீங்க BBM முடிச்சிட்டீங்க, அடுத்தது இன்னும் கொஞ்சம் நிறையவே படிச்சு டிகிரி வாங்கிட்டீங்க, அதனால ஈஸியா பண்ணலாமா? ஓகே சார். நீங்க BCom படிச்சாதான் ICWA பண்ண நினைக்காதீங்க. உங்களுக்கு பேசிக்கா அக்கவுண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா, +2 லெவல்ல அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, +2 லெவல்ல மேக்ஸ் தெரியும்னா நீங்க ஈஸியா ICWA பண்ணலாம். ஓகே சார். ஓகேங்களா? கஷ்டமே கிடையாது. நன்றி. சார், நம்ம வந்து ஒரு இடைவெளிக்கு முன்னாடி வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து ஒரு ஆடிட்டர் பயிற்சி பெற்றோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லா துறையிலுமே கிடைக்கும் சார். எந்த ஒரு காலர்ல வந்திருக்கேன். வணக்கம் தினமலர். ஹலோ, வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மகேஸ்வரி சார். உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். ACS பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். மேடம், நீங்க ACS இப்ப உங்க பொண்ணுக்கு கேக்குறீங்களா பையனுக்கு கேக்குறீங்களா? எங்க பொண்ணுக்கு தான். என்ன படிச்சிட்டு இருக்காங்க? எங்க பொண்ணு வந்து இப்ப காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? 12th முடிச்சிருக்காங்க. ஓகே. இப்ப இவங்க என்ன பண்ணலாம்? BCom எடுத்திருக்காங்க சார். அவங்களுக்கு ACS பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுமா. இப்ப என்ன பண்ண சொல்லுங்க, செப்டம்பருக்குள்ள போய் அவங்கள வந்து கோயம்புத்தூர்ல ACS இன்ஸ்டிடியூட்டோட சாப்டர் இருக்கு. சரிங்க சார். எந்த இடத்துல சார் இருக்கு? அதாவது ACS இன்ஸ்டிடியூட்டோட சாப்டர் நீங்க வந்து இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்க சார். ICSI. ஓகே சார். .edu. சரிங்க சார். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கறாங்க. போன் நம்பரோட கொடுக்கறாங்க. நீங்க பிரான்ச்ல போய் உங்க பொண்ணு வந்து செப்டம்பருக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. செப்டம்பருக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணா அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் வந்து அவங்க வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம். ஓகே சார். அது முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் ஒரு ஆண்டு கழிச்சு எக்ஸிகியூட்டிவ் லெவல்னு சொல்லுவாங்க. மத்த கோர்ஸ்ல இன்டர்மீடியட் ACSல வந்து எக்ஸிகியூட்டிவ் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸிகியூட்டிவ் லெவல் எக்ஸாம் எழுதலாம். அவங்க எக்ஸிகியூட்டிவ் லெவல் எழுதி பாஸ் பண்ணும்போது BCom 3rd இயர் முடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த கம்பல்சரி ட்ரைனிங் ஒரு 18 மாசம் போக வேண்டியிருக்கு. அதாவது அந்த ட்ரைனிங் போயிட்டு ஃபைனலும் அவங்க படிச்சிடலாம். ஒன்னும் கஷ்டமே கிடையாதுமா. கஷ்டம் இல்லைங்களா சார்? ஈஸியா படிக்கலாமா? வீட்ல இருந்தே படிக்கலாம். சார் வருமா ACSல இந்த CA மாதிரி இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி எல்லாம்? எல்லாத்துலயுமே சேரியும் உண்டு, ப்ராப்ளம் உண்டுமா. யார் சொன்னாமா CAல ப்ராப்ளம்னு? கூட்டல் கழித்தல் ஒரு கஷ்டமா? நான் ஒரே ஒரு கேக்குறேன். அதாவது என்ன சொல்லிடுறாங்க, அதாவது வீட்டுல உட்காந்து முயற்சி பண்ணி படிக்காம இருக்கிறதுக்கு கஷ்டமான படிப்பு சொல்றாங்கம்மா. இப்ப நீங்க CA படிப்புன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற கணக்குகள் அத்தனையுமே கூட்டல் கழித்தல்மா. அந்த கூட்டல் கழித்தல் கூட மனசால கூட்ட வேண்டாம், மனசால கழிக்க வேண்டாம், கால்குலேட்டர் கொடுத்துடுறாங்க. அப்ப ஏன் அது கஷ்டமா இருக்கு? எடுத்து எழுதி பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து ஒரு நல்ல நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்க, ஒரு நல்லா சமைக்கணும்னா நிறைய தடவை சமைச்சு பார்க்கணும். அதே மாதிரி அவங்க ஒரு கணக்கு எடுத்தாங்கன்னா ஒரு 4-5 தரம் போட்டு பார்க்கணும். ஒரு கணக்கு ஒரு தரம் போட்டு பார்த்துட்டு 2ஆம் தரம் போடும்போதே போர் அடிக்குதுன்னு சொன்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு சினிமாவை 4 தரம் பாக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க.
ஆனா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உரிய ஒரு கணக்கு பாடத்தையோ உள்ளது ஒரு எக்கனாமிக்ஸ் பாடத்தையோ உள்ளது ஒரு டாக்ஸ் பாடத்தையோ 4 தரம் படிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. சரிங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட மாத்திக்கிட்டாங்கன்னா ஈஸியா போடும். ஓகே சார். இப்ப இது பண்ணலாம்ல சார்? பெஸ்ட் தானே ஏசிஎஸ்? நல்ல கோர்ஸ்மா, நல்லா தைரியமா பண்ணலாமா? ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. இந்த ஆடிட்டர் ட்ரைனிங் பத்தி ட்ரைனிங் சொன்னோம்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்ப இந்தியாவில ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டம் வருது. இந்த ஜிஎஸ்டி சட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் 75,000 கோடி பிசினஸ் பண்றவருக்கும் அதே சட்டம் தான். சட்டம் ஒண்ணுதான், ரூபாய் மதிப்பை பார்த்து கிடையாது. அதே மாதிரி கம்பெனி சட்டம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரண கம்பெனிக்கும் சரி லிஸ்டட் கம்பெனிக்கும் சரி ஒரு 2-3 செக்ஷன்ல ஒரு 10 செக்ஷன்ல வித்தியாசம் இருக்குமே தவிர ஆபரேட்டிவ் சட்டங்கள் பொதுதான். அதே மாதிரிதான் இன்கம் டாக்ஸ் சட்டமும். சோ இவங்க சின்ன கம்பெனி ஆடிட் பார்த்தாலும் பெரிய கம்பெனி ஆடிட் பார்த்தாலும் சட்டங்கள் பொதுதான். நம்பர் தான். இப்ப ஒரு சிறு வியாபாரி என்ன பண்ணுவாரு, ஒரு பில்லு போடும்போது 10,000 ரூபாய்க்கு பில்லு போடுவார். பெரிய வியாபாரி 2 லட்சம் போடுவார். ஏன்னா அவர் ஹோல்சேல் இருக்கிறாரு, இவர் ரீட்டைல் இருக்கிறாரு. சோ அந்த பில்லுல இருக்கிற அமௌண்ட் தான் வித்தியாசமே தவிர இதுக்காக அதுக்கு புறக்கூடிய சட்டங்கள் சரியா சேதம் சட்டம். அதனால நீங்க பெரிய ஆடிட்டர் ஆபீஸ்ல படிக்கிறேன், சின்ன ஆடிட்டர் ஆபீஸ்ல படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. நீங்க கத்துக்கும் போது அந்த சட்ட நுணுக்கங்களையும் சட்ட விதிமுறைகளையும் கரெக்டாக புரிந்து கொண்டு படிக்கிறீர்கள், பயன்படுத்துறீங்களாங்கிறதான் பார்க்கணுமே தவிர எவ்வளவு பெரிய ஆபீஸ்ல இருக்கிறது. 2வது, எல்லா துறைகளிலும் எக்ஸ்போஷர் 3 ஆண்டுகளை கொடுத்துட முடியாது. காரணம் என்னன்னு சொல்றேன்னா இந்த 3 ஆண்டுகள்ல இவங்க பரீட்சைக்கு படிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு 4 மாசத்துக்கு மேல லீவ் எடுத்துருவாங்க. அதை தவிர இவங்க கம்பல்சரி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ், கம்பல்சரி ஜிஎம்சிஎஸ் கோர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் மொத்த ட்ரைனிங் எக்ஸாம் லீவே போயிடும். அப்ப இவங்க எஃபெக்டிவா ட்ரைனிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் தான் எஃபெக்டிவா ட்ரைனிங் இருப்பாங்க. இந்த எஃபெக்டிவ் ட்ரைனிங்ல முதல் 6 மாசம் இவங்களுக்கு இவங்க அப்பதான் கத்துக்கவே ஆரம்பிப்பாங்க. இவங்க ட்ரைனிங்ல இவங்க பிடி கொடுத்து உட்கார்ந்து வேலை தானா கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கிறதே முதல் 6 மாதங்களுக்கு தான். அப்ப எஃபெக்டிவா அவங்க ட்ரைனிங் இருக்கிறது ஒரு 18 மாதங்கள். அந்த 18 மாதங்கள்ல எல்லா ஃபீல்ட்லயும் நீங்க நினைக்கிற மாதிரி யாருனாலும் எவ்வளவு பெரிய அலுவலகமா இருந்தாலும் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. கொடுத்துட முடியுமா? நிச்சயமா முடியாது. இப்ப ஒரு பேங்க்லயே ஒரு எம்ப்ளாயி சேர்றாரு, அவருக்கு ஒரு 3 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவரா அந்த ஃபீல்ட்ல இருந்து அவரே கத்துக்க வேண்டியதா. அந்த மாதிரிதான் எந்த துறையா இருந்தாலும் இது பண்ண முடியும். அதனால நீங்க கேட்கிற மாதிரி ஏன் சார் எப்படி சார் எல்லா துறையிலும் ஒரு ஆடிட்டர் தான் கொடுக்கவே முடியாது. அப்புறம் ஏசிஎஸ் நம்ம படிப்பை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம கம்பேர் பண்ணா சிஏல ஐசிடபிள்யூ பண்ணும்போது அவங்க ஆடிட்டர்ஷிப்ல நம்ம ட்ரைனிங் போறோம். அதே மாதிரி ஏசிஎஸும் ஆடிட்டர் தான் ட்ரைனிங் போகணும். ஏசிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி ட்ரைனிங் போவாங்க. ஐசிடபிள்யூ பண்ணும்போது காஸ்ட் அக்கவுண்டன்ட் ட்ரைனிங் போவாங்க. அந்தந்த துறைகளில் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட ட்ரைனிங் போவாங்க. ஏசிஎஸ் இன்ஸ்டியூட் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல ட்ரைனிங் போவாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பிராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி ட்ரைனிங் போவாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட்லாம் அதுல கிளியரா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அந்த பீரியட் அங்க அந்த துறையில இருக்கிறவங்க போவாங்க. அவங்க ஆடிட்டர் வர மாட்டாங்க. ஏசிஎஸ் படிக்கிறவங்க ஆடிட்டர் வர மாட்டாங்க. ஆடிட் துறையில இருக்கிறவங்க ஏசிஎஸ் போக மாட்டாங்க. என்ன துறை படிக்கிறீங்களோ அந்த துறையில இருக்கிறவங்க தான் ட்ரைனிங் போவாங்க. ஏசிஎஸ்க்கான சுய வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஏசிஎஸ்லயும் நீங்க பாஸ் பண்ண உடனே கம்பெனி செக்ரட்டரியா பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு மேல பெய்டப் கேபிட்டல் இருக்க கம்பெனிலாம் ஒரு கம்பெனி செக்ரட்டரி சர்டிஃபை பண்ணும். அவங்க கம்பெனி நிர்வாகிகள் சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க கம்பெனி நிர்வாக சட்ட பிரகாரம் எல்லா மினிட்ஸ், ரெக்கார்ட்ஸ், அஜெண்டா எல்லாம் பக்கா வச்சிருக்காங்க. எல்லா ரெசல்யூஷனும் கரெக்டா இருக்கு, எல்லா டாக்குமெண்டேஷனும் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி சர்டிபிகேட் வாங்கணும். அதனால பிராக்டிஸிங்க்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு சார். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்தீங்கன்னா ஏசிஎஸ்ல பிராக்டிஸ் பண்றவங்க ஒரு 10,000 பேருக்கு கீழே தான் இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கம்பெனிகள் இருக்கு. அதனால சுயமா பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. இப்போ நிறுவனங்கள்ல வேலைன்னா என்ன மாதிரியான வேலைகள் உங்களுக்கு சார்? ஏசிஎஸ் படிக்கிறவங்களுக்கு நீங்க பண்ணா ஒரு பெரிய கம்பெனில ஒரு மீடியம் சைஸ் கம்பெனில கம்பெனி செக்ரட்டரியாவே போகலாம் எடுத்த உடனே. ஸ்மால் கம்பெனிலயோ மீடியம் சைஸ் கம்பெனி. பெரிய கம்பெனிலும் போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருப்பாரு. அவங்களுக்கு பெரிய கம்பெனில டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மாதிரியோ இல்ல டிவிஎஸ் குரூப் மாதிரியோ இல்ல ரிலையன்ஸ் மாதிரியோ கம்பெனி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி லா டிபார்ட்மெண்டே பெருசா இருக்கும். அதுல முதல்ல உங்களை ஒரு மிடில் லெவல்லயோ இல்ல ஒரு ஜூனியர் லெவல்லயோ உங்களை எடுத்துப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவம் ஜாஸ்தியா போக அவங்க ப்ரமோஷன் கொடுத்து நீங்க மேல போகலாம். இந்த 3 படிப்புகளையும் பொதுவாக பார்க்கும்போது ஒரு சட்டங்கள் அதிகமா படிப்பாங்க. அக்கௌண்டன்ட்டும் படிப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் படிப்பாங்க. அதே மாதிரி சட்டங்கள் அதிகமா படிப்பாங்க. அதே மாதிரி ஒரு லாயர் ஒரு பிஎல் எல்எல்பி படிக்கிறவங்களும் கம்பெனி லா எல்லாமே கான்ட்ராக்ட் எல்லாமே படிக்கிறாங்க. சோ இப்போ இவங்களுக்கு 2 பேத்துக்கான ஒரு வேலை வாய்ப்புல வரும்போது எந்த மாதிரியான வேறுபாடுகள்
இருக்கு சார்? சார் லாயர் படிக்கிறவங்க வேற, லா படிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பேசிக்கா வந்து போக்கஸ்டா ஒரு லா படிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி எடுத்தீங்கன்னா அவங்களோட போக்கஸ்டு லா எல்லாமே கார்பரேட், அதாவது ஒரு பினான்ஸ் அண்ட் கார்பரேட் லா சம்பந்தமா இருக்கும். அவங்க கான்ட்ராக்ட் ஆக்ட் படிப்பாங்க, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படிப்பாங்க, சேல் ஆஃப் குட்ஸ், வியாபாரங்களும் வியாபார சம்பந்தமான சட்டங்கள் மாத்திரம் தான் இவங்க படிக்கிறாங்க. இப்ப லாயர்னு எடுக்கும்போது அவர் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிப்பாரு, எவிடன்ஸ் ஆக்ட் படிப்பாரு, அவர் வந்து கிரிமினல் லா படிப்பாரு, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் படிப்பாரு, ஹிந்து லா படிப்பாரு. அவர் வந்து எல்லா விதமான சட்டங்களையும் அந்த 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகள் கோர்ஸ் படிக்கும் போது அவர் படிக்கிறார். அவருக்கு வந்து ஒரு அவுட்லைன் வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த சட்ட நுணுக்கங்களை அறிந்து ஒரு கோர்ட்ல போய் ஒரு கிளையண்ட்டுக்காக ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினமலர். வணக்கம் தினமலர், லைன்ல இருக்குங்க, பேர் சொல்லுங்க சார். வணக்கம், என் பேர் கண்ணதாசன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் கண்ணதாசன், நான் மானாமதுல இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க கண்ணதாசன். சார், என் பையன் வந்து பிஎஸ்சி புள்ளியியல் படிப்பு சம்பந்தமா விவரங்களுக்காக போனோம் சார். இன்னைக்கு வந்து காமர்ஸ் படிப்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. ஆமா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறை ஒரு நல்ல துறை. நீங்க வந்து மானாமதுரையில இருக்கீங்கன்னா என்ன காரைக்குடி அழகப்பா காலேஜ்ல சேர்க்கலாம் இருக்கீங்களா? அங்கேயுமே சார். எங்க மதுரை காலேஜ்ல சேர்க்கலாம் இருக்கீங்களா? ஆமா சார், சேர்க்கலாங்க. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நல்ல ஒரு பிற்காலங்கள் இருக்குங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறைக்கு எப்போதுமே ஒரு எதிர்காலம் இருக்குங்க. ஆனா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அவர் நிறுத்திடக்கூடாது. எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல எம்எஸ்சி ஓஆர் அந்த மாதிரி எடுத்து முதுகலை பட்டமும் நிறைய படிக்கக்கூடிய அந்த மாதிரி போனா தான் வாய்ப்புகள் அதிகம்ங்க. தொடர்ச்சியா படிக்கணும் சார். தொடர்ச்சியா முதுகலை பட்டம் வரைக்கும் படிக்கணுங்க. நன்றி சார். நல்ல 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 கோர்ஸ் தானே சார்? நல்ல படிப்பு தாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார் எல்எல்பி படிக்கிறவங்க வெரைட்டி ஆஃப் கோர்ஸ் இது லா படிப்பாங்க. வெரைட்டியா இல்ல, அவங்க வந்து லால வந்து அவங்களோட படிப்போட இது ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அப்பீல் எழுதுற மாதிரி, ஒரு ப்ளீடிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, ஒரு லா வந்து எப்படி வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு இன்டர்பிரட் பண்ணி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி போகும். நாங்க லா படிக்கும் போது நாங்க அதே சட்டத்தை வந்து நாங்க படிக்கும் போது எப்படின்னா அதை வந்து எப்படி கம்பெனியோட நிர்வாக துறையிலையும் கணக்கு துறையிலையும் நாங்க பயன்படுத்துறோம். ப்ரொசீஜரல் அப்ளிகேஷன் ஓரியன்டா பார்ப்போம். தேவைப்பட்டாதான் இன்டர்பிரட் பண்ணுவோம். அவங்க வந்து ஒரு லாவை இன்டர்பிரட் பண்ணி அந்த மாதிரி அவங்களோட அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். எங்களுடைய அணுகுமுறை அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு அதை கணக்கியலிலும் நிர்வாகிலும் பினான்ஸ் மேட்டர்லையும் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத வந்து அந்த ஸ்கோப்ல போவோம். அவங்க வந்து அந்த சட்ட நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணலாமா பண்ணக்கூடாது, ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, இது இப்படி 2 மீனிங் வருது 3 மீனிங் வருது, எந்த மீனிங் எடுக்கலாங்கிற மாதிரி அவங்க அந்த சட்ட நுணுக்கங்களே ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம சட்டம் இந்த மாதிரி இருக்கு, இந்த சட்டத்தை எப்படி வந்து உபயோகப்படுத்தணும், இதை என்ன பண்ணணும், இதுல என்ன டூஸ் என்ன டோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு. ஓகே சார். இப்போ நம்ம சமீபகாலமா பார்க்கும்போது எம்என்சி கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சட்டம் படிக்கும் போது நம்ம வந்து வேர்ல்ட் லெவல் எல்லா கம்பெனிஸோட சட்டம் படிக்குமா, இல்ல தமிழ்நாடு நம்ம இந்தியாவோட கம்பெனி? அதாவது எம்என்சி கம்பெனிகள் வந்தா கூட இப்போ ஒரு லாங் வந்து அந்த எம்என்சி கம்பெனி இந்தியால தான் பிசினஸ் பண்ணுது. இந்தியால பிசினஸ் பண்ணும்போது இந்திய சட்டத்து பிரகாரம் அவங்க என்ன பண்ணணும் தான் பார்ப்போம். அப்ப அதே எம்என்சி கம்பெனி வந்து இப்ப ஃபாரினோட ஒரு கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு, கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் அந்த கான்ட்ராக்ட்ல பிரச்சனை வந்தா தான் அந்த நாட்டோட சட்டத்தை எடுத்து படிப்போம். ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட்ல போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு சிங்கப்பூர் கம்பெனி வந்து இங்க இந்தியால பிசினஸ் பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்தா அது சிங்கப்பூர் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டதுன்னா அப்பதான் ஒரு தகராறு வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது அந்த நாட்டு சட்டத்தை எடுத்து பார்ப்போம். ஏன்னா அவங்க ஆபரேஷன் ஃபுல்லா இந்தியால தான் பண்றாங்க. அவங்க இந்தியால ஆபரேஷன் பண்ணும்போது இந்திய வருமான வரி சட்டம், இந்திய சரக்கு சேவை வரி சட்டம், இல்லைன்னா இந்திய கம்பெனி லா சட்டம், இல்லைன்னா இந்தியாவோட இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ், அது இந்தியால என்ன லேபர் சட்டங்கள், என்ன பிஎஃப் ஆக்டோ, இந்தியால என்ன நடைமுறை சட்டங்களோ அது பிரகாரம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எம்என்சினா எல்லாமே ஃபாரின் நினைச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. அவங்க இன்வெஸ்டர் தான் ஃபாரின். ஓகே, ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் தினமலர். குட் மார்னிங் சார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கல்லுப்பட்டில இருந்து பண்றேன் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். பாப்பா வந்து இந்த வருஷம் +2 முடிச்சிருக்காங்க சார். 1142 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க சார். என்ன குரூப் எடுத்திருக்காங்க? பயோமேக்ஸ் சார். பயோமேக்ஸ், பயாலஜி மேக்ஸ். ஓகே. இப்போ அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க சார். வெரி குட். சொல்லுங்க.
ஹலோ, சொல்லுங்க சார். இப்ப அவங்களுக்கு என்ன ட்ரேட் சார் இன்ஜினியரிங்ல சூட்டபிளா இருக்கும்? அவங்களுக்கு பொண்ணு சார், பாப்பா. என்ன ட்ரேட் எடுத்தா சரியா இருக்கும்? ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குங்க. பார்த்தோன்னு உங்களுக்கு கால் பண்ணேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக் கம்யூனிகேஷனா சார்? ஆமா, ட்ரிபிள் இ சொல்லுவாங்க. சரிங்க சார், சரிங்க சார். அது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ அவங்களுக்கு கட் ஆஃப் 191 இருக்கு சார். இப்போ எந்த காலேஜ் சார் அவங்களுக்கு சரியா இருக்கும்? அது சம்பந்தமா துறையில இருந்து பேசுவாங்க, அப்ப கேளுங்க அந்த கேள்வி. தினமலர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த ஸ்பெசிபிக்கா நாங்க இப்ப வந்து மெயினா சொல்றது காமர்ஸ் துறை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த துறையோட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க, அப்ப அவங்கள்ட்ட கேளுங்க அந்த கேள்வி. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. நன்றி சார். சார் வந்து நீங்க எம்என்சி கம்பெனி சொல்லிட்டு இருந்தோம் சார். இல்ல, எம்என்சி ஒண்ணு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ஃபாரின் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபாரின் கிடையாது, எதுவுமே ஃபாரின் கிடையாது. எது ஒன்னே ஒண்ணு எம்என்சில ஃபாரின்னா, அவங்க வந்து சர்வீஸ் பண்றது அயல்நாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அதாவது அந்த துறைக்கு அந்த கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்டார் பண்ணவங்க ஒரு ஃபாரின்ல இருப்பாரு, ஒரு அயல்நாட்டு வர மூலப்பதிரம் போட்டிருப்பாரு. அவரும் வந்து 100க்கு 100 ரூபா கூட போட்டிருக்க மாட்டாரு. 100க்கு 74 ரூபாயோ இல்ல 100க்கு 51 ரூபாயோ போட்டுட்டு எம்என்சி கம்பெனி சொல்லிடுவாங்க. மல்டிநேஷனல் கம்பெனிங்கிறது தான். ஆனா எந்த நாட்டில இருந்து எந்த கம்பெனி வந்து இந்தியாவில நடத்தினாலும் அந்த கம்பெனிக்கு பயன்படக்கூடிய சட்டங்கள் வந்து இந்தியாவில இருக்கிற சட்டங்கள் தான். இதுல என்னன்னா அந்த கம்பெனிகளுக்கு தான் நம்ம சட்டம் நிறைய தெரியும். ஏன்னா அங்கிருந்து வரவங்க வந்து இந்தியாவில என்ன சட்டம் இருக்குன்னு தெரியாது. இந்திய நாட்டில் இருக்கிற வியாபாரிகளோ இந்திய நாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கோ இந்தியாவில இருக்கிற சட்டம் தெரியும். அவங்களுக்கு வந்து இந்திய நாடு தரும். அப்ப அவங்களுக்கு தான் நம்மளுடைய சேவை வந்து நிறைய தேவைப்படுது. வணக்கம் தினமலர். ஹலோ சார், குட் மார்னிங். ஆடிட்டர் சேகர் சார் கான்டாக்ட் பண்ணோம். எஸ் சார், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேரு மைக்கேல் வேலாயுதம். ஓகே சார், ஆடிட்டர் சார் உங்க கேள்வி கேளுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க. ஹலோ சார். சார் குட் மார்னிங், மைக்கேல் வேலாயுதம் சார். சொல்லுங்க வேலாயுதம். என்னோட டாக்டர் வந்து +1 ஜாயின் பண்ணிருக்கிறேன். ஃபார் வியூ ஆஃப் ஆடிட்டிங் பர்பஸ்க்காக இந்த குரூப் காமர்ஸ் சேர்த்திருக்கிறேன். சரி, வெரி குட். அதான் லேடிஸ்க்கு அது எப்படி சார் அந்த ஸ்கோப் நான் ஒரு துணிஞ்சு பண்ணிருக்கிறேன். ஏதாவது இது இல்லங்க, இப்ப உங்க டாக்டர் +2 காமர்ஸ் எடுத்திருக்காங்க. மேக்ஸ் காமர்ஸ் எடுத்திருக்கா. மேக்ஸ் எடுத்திருக்காங்களா அந்த குரூப்ல? மேக்ஸ் இருக்கா அந்த சப்ஜெக்ட்ல அந்த குரூப்ல? பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. வெரி குட். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டாக்டர் வந்து இப்ப நல்லா படிக்க சொல்லுங்க. இப்ப எதை பத்தியும் யோசிக்க சொல்லாதீங்க. சரிங்க சார். இந்த இப்பதான் +1லயே ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த 2 ஆண்டு வேலம்மாள்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த சூரப்பேட்ல இருக்குல்ல, அதான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த 2 ஆண்டுகளும் அவங்களோட கோர்ஸ வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஸ்கூல் சிலபஸ் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. +2 முடிச்ச உடனே இப்ப அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 2017 ஜாயின் பண்ணிக்கலாம். 2019 +2 முடிச்ச உடனே அவங்க வந்து சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்ப சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. 2019 சிஏ ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி 2019 நவம்பர்ல ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம். ஆமா, எக்ஸாம் எழுதலாம். அவங்க வந்து சிஏ முடிக்கும் போது 2023 முடிப்பாங்க. 4 வருஷத்துல முடிப்பாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சொல்லுங்க. அதனால இப்போதைக்கு வந்து அவங்கள வந்து என்ன பண்ண சொல்லணும்னா, இப்ப +2 பாடங்களை பெஸ்டா படிக்க சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம காமர்ஸ் எடுத்துக்கணும், கேர்லெஸ் எல்லாம் விளையாட்டு போக்கெல்லாம் விடக்கூடாது. அவங்கள்ட்ட சொல்லுங்க, எந்த சப்ஜெக்ட்லயும் 1 மார்க் கூட டீச்சர் கொடுக்க கூடாது, எல்லா மார்க்கையும் அவங்களே எடுத்துன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி சார். சார், இப்போ நீங்க முன்னாடி ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது வந்து ஒரு 2,60,000 65,000 மொத்த சிஏ இருக்காங்க. அதுல வந்து 30,000 சிஏ வந்து ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த மாதிரி ஃபாரின் போறவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா துபாயோட இப்ப முன்னெல்லாம் வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையும் இந்தியாவோட துபாயில சேலரி ஜாஸ்தின்னு போவாங்க சிஎஸ். இன்னைக்கு இந்தியாவில துபாய்க்கு ஈக்குவலாவோ இந்த துபாய்க்கு மேலேயோ சேலரி வந்துருச்சு. அதனால துபாய்க்கு ஃபாரின் போறவங்க கம்மியாயிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, இங்க வந்து வருமானங்களும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, வசதிகளும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க காமர்ஸ் பீரியட்ல இப்ப ரொம்ப வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கேயே நல்ல ஸ்கோப் இருக்கு.
அதனால ஆனா அயல்நாட்டிலயும் இதுக்கு நல்ல ரெகனைசேஷன் இருக்கு. இப்ப வந்து இந்தியன் சார்ட்டர்னு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சிஏ படிப்பு எப்படி இருக்குன்னா அகில உலக இதுக்கு வந்து தரத்தை ஒட்டி இருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் எஜுகேஷன் போர்டுன்னு இருக்கு, IAESBன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் போர்டு இருக்கு. உலக லெவல்ல அக்கவுண்டன்ட் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரி தரம் இருக்கணும் அப்படிங்கறதுல நம்ம இந்தியாவும் ரங்கத்தினர். அவங்க என்ன மாதிரி ஒரு தரம் நியமிக்கணும் பார்க்கறாங்களோ அந்த தரத்தை ஒட்டி தான் இந்தியாவோட இருக்கிற நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது சிஏவா இருக்க சிஏ கோர்ஸ், ICAA கோர்ஸ், அவங்க எஸ்பெஷலி வந்து சிஏ கோர்ஸ் வந்து அந்த தரத்தை வந்து 100% ஒட்டி தான் அதோட இதை வச்சு நடத்திட்டு இருக்கு. அதனால எந்த கண்ட்ரியில போனாலும் இதுக்கு வந்து பயங்கர வேல்யூ. உண்மை சொல்ல பார்த்தோம்னா ஒரு அனாலிசிஸ் எடுத்தாங்க, உலகத்திலேயே எதிராக ரொம்ப டஃப்பான சேலஞ்சிங் கோர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தபோது இந்தியால இருந்து நடத்தக்கூடிய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் வந்து அகில உலக லெவல்ல டாப் 10 டஃப் எக்ஸாம்ல இது ஒரு எக்ஸாம். ஆனா அது அட்டெண்ட் பண்றது வந்து சுலபம்னு தான் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் சார். அது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வந்து சுலபமா இருக்கும்? எப்படி சுலபம்னு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எதையுமே வந்து டெய்லி பண்றவங்களுக்கு சுலபம். அதாவது பரீட்சை, அதாவது மத்த கோர்ஸ் மாதிரி பரீட்சைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிப்பேன், 2 மாசத்துக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஈஸி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப IAS எக்ஸாம் நடக்கிறது, இப்ப இத்தனை பேர் IAS பாஸ் பண்ணாங்கன்னு போன வாரம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தினமலர்லாம் கார்டர் லைன் இருக்காங்க. சார் வணக்கம், தினமலர். ஹலோ ஹலோ சார் உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? டெல்லியில போன் பண்றேன், ராஜன் பேரு. ஓகே, சந்தேகத்தை ஆடிட்டர் சார்ட்ட கேளுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. பேசுறேன், என் பொண்ணு IEEE கிளியர் பண்ணிருக்கா. வெரி குட். கிளியர் பண்ணி 2 வருஷம், அது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் மெட்ராஸ் தான் இருக்கா, சென்னையில் தான் இருக்கா. ஓகே, அது ஒரு எப்படி ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும் அதுக்கு? இன்னும் ஜாப் கிடைக்கல இன்னும். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்களுக்கு உரிய அதாவது இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி செக்டார்ல எனக்கு ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குழந்தை படிப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக்டாருக்கு நீங்க, அதாவது உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. நீங்க இப்ப எந்த கம்பெனி, இப்ப வந்து எனக்கு வந்து நல்ல கம்பெனில எனக்கு ஜாப் கிடைக்கணும்னா ஈஸியா ஜாப் கிடைச்சிடும். பேங்க்ஸ்லயோ, பார்க்லேஸ் பேங்க்லயோ இல்ல மத்த பேங்க்லயோ இல்ல இருக்கும். இப்ப வந்து இவங்க வந்து அவங்க கல்யாணம் இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அந்த டயத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குழந்தை 3 மணிக்குள்ள ஸ்கூல்ல இருந்து வந்துடும், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா ஈவினிங் குழந்தை வந்தா ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து எல்லா கால்குலேஷனும் போட்டு பாத்தீங்கன்னா எந்த துறையில எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். ஆக்சுவலி அவ டெல்லியில இருந்து உட்காந்து டிரான்ஸ்ஃபர் மெட்ராஸ் போனா, டெல்லி தான் IEEE முடிச்சா, கிளியர் பண்ணா. ஆமா, இப்ப மெட்ராஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அவருக்கு ஒண்ணு தெரியல. அவன் ஆக்சுவலி இப்ப ஃபர்ஸ்ட் ரீச்சிங் சென்னை, மெட்ராஸ் இருக்கா. நீங்க வந்து மெட்ராஸ்லயே ICAA இன்ஸ்டிடியூட்ல எந்தெந்த கம்பெனில வேலைக்கு கால் ஃபார் பண்றாங்கிறதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஈவன் 2 நாளைக்கு முன்னாடி தினமலர்ல எடுத்து பாத்தீங்கன்னா, தினமலர்ல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, எலக்ட்ரிசிட்டி கம்பெனில ICAA CAக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஜாப் இருக்கு அப்படின்னு அப்ளை பண்ண சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி தினமலர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. நீங்க பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது நீங்க வந்து கொஞ்சம் வெளியில வந்து எடுத்து பாருங்க. ஏன்னா இப்ப வந்து அதாவது என்னன்னா, நான் நினைக்கிறேன் அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுல இருந்து டெல்லியிலேயே வளர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். சென்னையில வந்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த சைக்காலஜி ப்ராப்ளம் இங்க என்ன இருக்குமோ ஆப்பர்ச்சுனிட்டி, முதல்ல அதை விட்டு வெளியில வரணும். டெல்லியோட ஒரு அதாவது ஒரு பீஸ்ஃபுல் சிட்டி, ஒரு ஈஸியான சிட்டி வந்து சென்னை. இங்க வந்து டெல்லியில என்ன லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த லெவலுக்கு இருக்கு. பட் ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் வெளியில வரணும் அவங்க வந்து. ஏன்னா அந்த டெல்லியில இருக்கிறவங்க சென்னை வந்ததுன்னு அந்த இங்க இருக்கிற அந்த இனிஷியல் கல்ச்சரல் டிஃபரன்ஸ், பீப்புள் மூவ்மெண்ட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஊர் மாறும்போது நீங்க கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்த எல்லாம் ஈஸியா இருக்கும். Opportunities are lot available. படிச்சு வேஸ்ட் ஆகும் ஃபீல் பண்றா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேஸ்ட் எல்லாம் இல்ல. அவங்களை வந்து இது பண்ண சொல்லுங்க, பேப்பர் எல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க, வெப்சைட் எல்லாம் பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா ICAA இன்ஸ்டிடியூட்ல போய் பார்க்க சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார். உங்க டாக்டருக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன் சார். சென்னையில +2 லெவல்ல இல்ல ICAA லெவல்ல அக்கௌண்டன்சி, காஸ்டிங்கும், எக்கனாமிக்ஸும் சொல்லிக் கொடுக்க நல்லா தெரிஞ்சதுன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். பாடம் சொல்லி கொடுத்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க சார்.
வீட்டுல உட்காந்து இன்னைக்கு சென்னையில +2க்கு அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தா ஒரு சொல்லி கொடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வாரத்துக்கு வந்து 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க, 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க 1 மணி நேரம். அப்ப வச்சுக்கோங்க, காலையில ஒரு 20 பசங்களுக்கு, சாயங்காலம் ஒரு 20 பசங்களுக்கு ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா காலையில 30,000, சாயங்காலம் 30,000, 60,000 ரூபாய். 3 மணி நேரம் தான் வேலை. காஸ்டிங் படிச்சிருக்காங்க, அக்கௌண்ட்ஸ்ல பின் பாயிண்ட் ரெடியா இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் வேலை வேணும், இப்படிதான் டிங்கரிங் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கையில வராது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை டெல்லியில முடிச்சாங்க. அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க திங்க் பண்ணல. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒரு டிசைட் பண்ணிட்டு இப்படி இருந்தா போலாங்கிற மாதிரி கால்குலேஷன் வச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி மாத்திக்க சொல்லுங்க. நன்றி சார், நன்றி சார். இப்ப நம்ம சிஏ படிப்பு வந்து யாருக்கு சுலபம், எந்த மாதிரி தயாரானவங்களுக்கு சுலபம்? சார், சிஏஓ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ் சார், நான் சுலபமான படிப்புன்னா சொல்ல மாட்டேன். யாருக்கு சுலபம்னா, யார் முதல்ல அவங்களை மதிக்கணும். இப்ப நான் சிஏ படிக்கிறேன்னா நான் முதல்ல என்ன மதிக்கணும், நான் எனக்கு சின்சியரா இருக்கணும். அதாவது இந்த சிஏ படிப்புன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சிஏ படிச்சு முடிச்சோன்னா அவருக்கு என்ன ஆறுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியோ இல்ல ஒரு ONGC கம்பெனியோ இல்ல ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்ல ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேலன்ஸ் ஷீட்டை கையெழுத்து போடலாம். இப்ப ரிலையன்ஸ் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல முகேஷ் அம்பானி கையெழுத்து போட்டா கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், தொடர்ந்து பேசுவாங்க. அதே நேரத்தில் அந்த ரிலையன்ஸ் கம்பெனியோட ஆடிட்டர் கையெழுத்து போட்டாங்க. அப்ப வந்து நீங்க போடுற ஆடிட் கையெழுத்து போட்டு செட் பண்ணிட்ட அந்த கம்பெனியோட கணக்குகளும் கணக்கு வழக்குகளும் நிர்வாகங்களும் அந்த கம்பெனி கட்டின டாக்ஸுகளும் அந்த கம்பெனியோட மெயின்டைன் பண்ற அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் பெர்ஃபெக்டா இருக்குன்னு ஒரு ஆடிட்டர் சர்டிஃபை பண்றதுனாலதான் ஒரு பேங்கர் லோன் கொடுக்குறாங்க, ஷேர் ஹோல்டர் அந்த ஷேரை வாங்குறாங்க, வந்து மத்த கம்பெனிக்காரங்க சப்ளை பண்ணாங்க. அப்ப எல்லாமே நடக்கிறது அந்த ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்தினால்தான். வருமான வரித்துறையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, இன்டைரக்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்பெனி துறையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்ப இந்த கோர்ஸ் படிச்சவங்கள்ட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்ப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல, பெர்ஃபெக்ஷன்ங்கிறது படிப்ப ஆரம்பிச்ச போது இருந்தேன். சோ அப்ப வந்து எடுக்கும்போது படிக்கும்போது கரெக்டா படிக்கணும். கரெக்டா படிக்கணும்னா சிஸ்டமேட்டிக்கா தரவா படிக்கணும். நீங்க வந்து இதை வந்து ஏதோ குழப்பியோ அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது நிறைய பேர் இப்போ ஒருத்தர் கேட்டாரு, சார் இதுல இந்த கணக்குலாம், இதுல வந்து எந்த விதமான கணக்கு இதுல எடுத்தீங்கன்னா, கணக்குன்னு எடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் தவிர இன்கம் டாக்ஸ்லயும் கணக்கு வரும், இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது இப்ப சென்ட்ரல் எக்சைஸ் வேட்டுங்கிறாங்க, புதுசா ஜிஎஸ்டி வந்தாலும் அந்த ஜிஎஸ்டில வர கால்குலேஷன் கணக்குகள்லாம் வரும். இந்த கணக்குகள் எல்லாமே கூட்டல் கழித்தல் நம்பருங்க. அல்ஜிப்ரா மாதிரி எக்ஸ் ஒய் இசட் ஏ பி சி பி கியூ ஆர் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்பரே இல்லாம ஒன்றும் கிடையாது. கூட்டல் கழித்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு. இந்த கணக்குகளை போடுறதுக்கும் +2 லெவல்லையாவது இவங்க மனக்காடமா போய் கணக்கு கூட்டுறதுக்கு கால்குலேட்டர் அளவு கிடையாது. எந்த +2 எக்ஸாம்லயும் கால்குலேட்டர் கிடையாது. +2 பாஸ் பண்ணிட்டு சிஏஓ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ் வந்துட்டாங்கன்னா இந்த கூட்டல் கழித்தல் கணக்கு போடுறதுக்கு கூட கால்குலேட்டர் அலோவ் பண்றாங்க. அப்ப இவங்க என்ன கத்துக்க வேண்டியிருக்கு, சட்ட பிரகாரம் எதை கூட்டணும் எதை கழிக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லனா, இன்னைக்கு ஜிஎஸ்டி சட்டம் வந்திருக்கு. ஜிஎஸ்டி சட்டத்துல என்ன சொல்றாங்க, நீங்க ஃப்ரைட் பே பண்ணீங்க, லாரி ஃப்ரைட் பே பண்ணீங்கன்னா அந்த பில்லோட கூட்டணும், இன்சூரன்ஸ் பே பண்ணீங்கன்னா கூட்டணும், டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா குறைக்கணும். எதை கூட்டணும் எதை குறைக்கணும் அப்படிங்கறது சட்டத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு பிராக்டிகலா ப்ராப்ளம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, ஒரு வியாபாரி இந்த மாதிரி வியாபாரம் பண்றாரு, அந்த வியாபாரி வந்து இந்த மாதிரி இன்வாய்ஸ் வாங்கி போறாரு, இந்த மாதிரி இருக்கு, இவர் இந்த மாதிரி ஃப்ரைட் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி கூலி கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி அவருக்கு சப்சிடி வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்ப அவர் எந்த விலைக்கு டாக்ஸ் கட்டும் போது எதை கூட்டி எதை கழிச்சு எந்த வேல்யூல அந்த டாக்ஸை கால்குலேட் பண்ணுங்கிறத அந்த ப்ரொசீஜரை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கூட்டல் கழித்தல்ங்கிறது இது வந்து கால்குலேட்டர் ஹெல்ப் பண்ண போறது. அப்ப அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா படிக்கணும். அந்த ப்ரொசீஜர் எப்ப பெர்ஃபெக்ட்டா வரும், ஒரு தரம் படித்ததை ஒரு 4 தரம் படிக்கணும். இப்ப ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ என்ன ஆயிருது என்றால், நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கிறேன்னா ஒரு பிகாம் படிக்கும்போது ஒரு 100 பேர் 200 பேர் கான்டாக்ட் இருக்கு, போட்டி மனப்பான்மையில படிக்கிறாங்க டெய்லி. இந்த சிஎஸ்ல படிக்கலாம், அவங்கவுங்க தனித்தனியா வீட்டுல மெஜாரிட்டியா வீட்டுல இருந்து படிக்கிறாங்க. அப்படியே கோச்சிங் கிளாஸஸ் போனா கூட தனியா பிரிஞ்சு படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களை வந்து நீ படித்தியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. காலேஜ்ல போனா நாளைக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்மாங்க, இந்த வீக்லி டெஸ்ட்மாங்க, இல்ல ஸ்கூல்ல இருந்தேன்னா டெய்லி டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதனால ஒரு பயம் இருந்தது. வணக்கம் தினமலர். ஹலோ மேடம், உங்க பேர் நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. வேலுமணிங்க. ஓகே, ஆடிட்டர் சேகர் சார் உங்க கேள்வி கேளுங்க.
ஹலோ, சொல்லுங்கம்மா. சார் என் பையன் +2 படிக்கிறானுங்க, பிசினஸ் மேக்ஸ் எடுத்துருக்கானுங்க. ஓகே, அக்கவுண்ட்ஸ் எடுத்திருக்காரா பிசினஸ் மேக்ஸோட? ஆமாங்க சார், அக்கவுண்ட்ஸ் எடுத்துருக்கானுங்க. +1 படிக்கிறாரா இப்ப +2 படிக்கிறாரா? +2 படிச்சுட்டு இருக்கிறானுங்க. சரிங்க, சொல்லுங்க. அவன் எக்ஸாம் சிஏ எக்ஸாம் +2 எக்ஸாம் முடிஞ்சோடனே சிஏ எக்ஸாம் எழுத முடியுங்களா? இப்ப வந்து ஜூன் 30க்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணினால். ஓகேங்க சார். இன்னைக்கு ஜூன் 21. ஆமாங்க, 21 இன்னைக்கு. ஜூன் 30க்குள்ள போய் சரிங்க சார் திருப்பூர்ல இருக்கிற ஆடிட்டர் இன்ஸ்டிடியூட் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா, ஃபீஸ் கட்டிட்டாருன்னா சரிங்க சார் அடுத்த வருஷம் ஜூன் மாசம் +2 முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிபிடி எழுதலாம். ஓகேங்க சார். ஜூன் 30க்கு அப்புறம் ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ரெஜிஸ்டர் பண்ண போனான்னா சரிங்க, அடுத்த ஆண்டு நவம்பர்ல தான் பரீட்சை எழுதலாம். நவம்பர்ல தான் எழுத முடியுங்க. ஆமா. நீங்க இப்ப போய் உங்க பையனை எப்ப ரெஜிஸ்டர் பண்ண சொல்றீங்கிறதுல இருக்கு. நாங்க இன்னைக்கு நாளைக்கு போயிடுறேன் சார், நாளைக்கு போய் பண்ணிக்கிறோமுங்க. சரிங்க. +2 முடிச்சு அப்படியே சிஏ பண்ணலாங்களா, இல்ல காலேஜ் போய் முடிச்சு பண்ணா நல்லதுங்களா? இன்னைக்கு வந்து சிஏ பாஸ் பண்ணவங்கள 100 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 80 பேர் வந்து +2ல இருந்து டைரக்டா வந்தவங்க, 20 பேர் தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க. நீங்க எப்படி போன ஆசைப்படுறீங்க? 100க்கு 80ல இருக்கணும் பாக்குறீங்களா, 100க்கு 20ல இருக்கணும் பாக்குறீங்களா? 100க்கு 80ல கொண்டானே நினைப்பாங்க. ரெண்டாவது, உங்க பையன் 3 வருஷம் காலேஜ் முடிச்சு வரும்போது சிஏ படிக்கிறதுக்கு இன்னொரு 4 வருஷம் 7 வருஷம் ஆயிடுது. +2ல இருந்து வரவரு 4 வருஷத்துல முடிச்சிருவாரு. அப்ப உங்க பையன் +2 இருந்து யாராவது டைரக்டா சிஏ போயிட்டீங்கன்னா அவனை விட வாழ்க்கையில 3 வருஷம் பின்தங்கி இருக்காரு. அது கரெக்டா தப்பான்னு நீங்களே யோசிச்சுக்கீங்க. ஓகேங்க சார், நான் இப்படி ஜாயின் பண்ணிடலாங்க. ஆமா, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இப்போ வந்து இப்போ எந்த ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு அடிஷனல் ஸ்கில்ஸ்ல டெவலப் பண்ணிக்கணும். ஒரு வேலை வாய்ப்புங்கும் போது இப்போ ஒரு பாடத்தை மட்டுமே நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சிஏல ஐசிஎஸ், ஐசிடபிள்யூ, எல்லாமே ஸ்கில் தான் சார். இப்ப இங்க எல்லாமே ஸ்கில். இப்ப சிஏ எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா படிப்பை விட பிராக்டிகல் தான் ஜாஸ்தி. 3 வருஷம் ஒரு ஆடிட்டர் கீழே கூட இருக்கீங்க. அந்த ஆடிட்டர் இருக்கும்போது நீங்க பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படிக்கிறது, ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு வந்து எப்படி வந்து அவங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, அவங்களுடைய இது ஃபைல் பண்றதுன்னு பத்தி படிக்கிறீங்க. அவங்க வியாபாரம் பண்ணா அவங்களுக்கு சர்வீஸ் டாக்ஸா வேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, இப்ப ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எப்படி பண்றது பிராக்டிகலா படிக்க போறாரு. எந்த துறை எந்த இது எடுத்தாலும் அந்த துறையில இருக்கிற பிராக்டிகாலிட்டியை பேசிக்கா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருமோ அத்தனையும் அவங்க கத்துக்கிட்டு தான் வெளியில வராங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வரவங்களுக்கு குறைந்தபட்சம் 50,000 to 60,000 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி வந்தாங்கன்னா 75,000, சில பேர் ரேங்க் வாங்கினாங்கன்னா இப்போ ஒரு கம்பெனில வந்து ஹிந்துஸ்தான் லீவர்லயும் ஆஸ் வெல் அஸ் வந்து ஐடிசி கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா 17 லட்சம் ரூபாய் ஆனுவல் சேலரின்னு பாத்தீங்கன்னா 1,30,30,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு மாசத்துக்கு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட சேலரியே ஆரம்பத்துல 1,10,000 தான், இவங்க 1,30,30,000 ரூபாய். அந்த அளவுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து பிராக்டிக்கலா வந்து எடுத்த உடனே பத்துக்கிட்டு வராங்கிற ஒரே காரணத்தினால தான். இதுக்கப்புறம் அது இல்லை. ஆனா நீங்க கேட்கலாம், சார் சிஏ விட வேற ஏதாவது படிச்சா இன்னும் நல்லதா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து பயங்கர காம்படிட்டிவ் வேர்ல்டா போயிட்டு இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நான் மாணவர்களை என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து அந்த காலத்துல பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிச்சேன், நான் அப்பெல்லாம் பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிச்சா போதும் இருந்துச்சு. இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டு இன்னும் போட்டிகள், இன்னும் பெரிய ஆளானு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னும் ரொம்ப பெரிய ஆளானு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிப்பு முடியல. சிஏ முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது 17 வயசுல சிஏ ஜாயின் பண்ணி 21, 22, 22 வயசுல முடிச்சீங்கன்னா, அது முடித்ததுக்கு அப்புறம் 2 ஆப்ஷன் அவங்க பண்ணலாம். இந்தியால பண்ணலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் தினமலர். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஐஏஎம் MBA ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட்ல பிராக்டிக்கலா ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல ட்ரைனிங் கிடைக்கும் போது அதுவும் கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அடிச்சுக்கிறதுக்கு பிசினஸ்ல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி வேண்டாம், நான் MBA IAM பண்ண விரும்பல அப்படின்னாங்கன்னா ஒரு லா காலேஜ்ல சேர்ந்து லா படிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு சிஏவும் லா படிச்சுட்டாங்கன்னா, நல்ல லா காலேஜ்ல சிஏ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி லா முடிச்சு டைரக்டா வந்துட்டாங்க அப்படின்னா எடுத்த உடனே மாசம் வந்து 2.5 லட்சம் தான் சார் சார். சூப்பர் சார். கார்டு லைன்ல இருக்காங்க. சோ ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஏற்கனவே எங்க சிஏ படிக்கும்போது கார்பரேட்ல எல்லாம் படிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு காலர் வர்றாங்க. வணக்கம் தினமலர். அவங்க லாவும் ஃபுல்லா படிக்கும்போது
அவங்க இன்டர்பிரிட்டேஷன் லீகல் அப்ளிகேஷனையும் படிச்சிட்டாங்க, கமர்ஷியல் அப்ளிகேஷனையும் படிச்சிருக்கும் போது மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு குறிக்கிற டிமாண்ட் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி படிச்சவங்க வந்து 500 பேருக்கு கீழே தான் இருக்காங்க இந்தியாவிலே. வணக்கம் தினமலர். ஹலோ சார், வணக்கம் சார். எஸ், உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் முருகன் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர் சார். ஓகே சார். சார் ஆடிட்டர் சேகர் சார் உங்க கேள்வியை கேளுங்க சார். சார் நாங்க பையன் வந்து பிளஸ் 2 படிச்சுட்டு இருக்காப்லைங்க சார். இப்ப நாங்க ஆடிட்டிங் சயின்ஸ் எடுக்க சொல்லியிருக்கீங்க. சரிங்க. இப்ப முடிச்சுட்டுங்க சார். இப்ப பிகாம் பண்ணிட்டு சிஏ பண்ணலாங்களா சார், இல்ல சிஏ பண்ணிட்டு அப்புறம் டிகிரி எதுவும் பண்ணிக்கலாங்களா சார்? சார் பிளஸ் 2 முடிச்ச உடனே உங்க பையன் டைரக்டா சிஏ ஜாயின் பண்ணலாம். அப்படி சிஏ ஜாயின் பண்ணான்னா பிகாம வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். அதாவது பிளஸ் 2 முடிச்சிட்டு சிஏ டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். அப்படி சிஏ ஜாயின் பண்ணான்னா பிகாம கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ண சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். பிகாம் முடிச்ச பிறகு சிஏ ஜாயின் பண்ணுவாருன்னா அப்புறம் இன்னும் ஒரு 4 வருஷம் படிக்கணும். சரிங்க சார். அதுக்கு பதிலா பிகாம் பிளஸ் 2 படிக்கும் போதே பண்ணாங்கன்னா பிகாமும் சிஏவும் எல்லாம் சேர்த்து 4.5 வருஷத்துல முடிஞ்சிடும். சரிங்க சார், சரிங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி சார். இப்போ வந்து நம்ம ஒரு 4.5 ஆண்டுகள் சொன்னீங்க. இதெல்லாம் சப்போஸ் வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு பேப்பர் 2 பேப்பர் அவங்க அட்டெண்ட் பண்ண முடியல, இல்ல அட்டெண்ட் பண்ணி உங்களால பாஸே வந்து பேப்பர் வைஸ் கிடையாது, குரூப் வைஸ் பாஸ். அதாவது ஒரு குரூப்ல 4 பேப்பர் இருக்குன்னா அந்த 4 பேப்பர்லயும் ஒவ்வொரு பேப்பர்லயும் 40% வாங்கணும். ஆனா அந்த 4 பேப்பரையும் கூட்டி ஆவரேஜ் பார்த்தா 50% இருக்கணும். உடனே என்ன கேட்பீங்கன்னா, என்ன சார் இது புது ரூலா இருக்கு? இது புது ரூல்லாம் கிடையாது. சிஏ படிப்போ, ஐசிடபிள்யூ படிப்போ, ஏசிஎஸ் படிப்போ போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மேல கன்சிடர் பண்றாங்க. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன், இட் இஸ் மோர் தென் போஸ்ட் கிராஜுவேஷன். அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிலே அப்படின்னா 50 மார்க் வாங்கினா தான் பாஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 50 மார்க் வாங்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா சப்ஜெக்ட்ல 40 மார்க் வாங்க, ஆனா அந்த குரூப்ல ஆவரேஜ் வந்து 50 மார்க் இருக்கணும். அப்பதான் நீங்க டிக்ளேர்ட் அஸ் பாஸ். நீங்க 50 மார்க் இல்ல அப்படின்னா 50% ஆவரேஜ் இல்லைன்னா எல்லா பேப்பரையும் திருப்பி எழுதணும். இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் ரூல்ஸ். எதுக்காக இது அப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த கோர்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க டிகிரி வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், 3 வருஷம் அனுபவம் வந்துருச்சுன்னா நிறைய யூனிவர்சிட்டியில இந்தியால வந்து கிட்டத்தட்ட இன்க்ளூடிங் மெட்ராஸ் ஐஐடி பத்தி பேசிட்டு இருக்கேன். 3 வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. இந்த கோர்ஸ் பாஸ் பண்ணிட்டு பிராக்டிக்கலா 3 வருஷம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கீங்க, இல்ல பிராக்டிஸ் இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் டைரக்டா போய் பிஹெச்டி பண்ணலாம். அப்ப வந்து இந்த குவாலிபிகேஷன் வந்து ஒரு டிப்ளமோவோ டிகிரியோ போஸ்ட் கிராஜுவேஷனோ கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல ஜெனரலா ஒருத்தர் பிஇ படிச்சுட்டாங்கன்னா என்னப்பா எம்பிஏ படிக்க போறியா, இல்ல எம்இ படிக்க போறியா, இல்ல எம்டெக் படிக்க போறியான்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒருத்தர் டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சா என்னப்பா எம்டி படிக்க போறியா, எம்எஸ் படிக்க போறியான்னு கேட்பாங்க. யார்கிட்டயா ஒருத்தர்ட்ட போய் கேளுங்க சிஏ படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார்னா மேல என்ன படிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பினான்ஸ் துறையிலையும் அக்கௌண்ட்ஸ் துறையிலையும் ஆடிட் துறையிலையும் மேக்சிமம் படிச்சுட்டாங்க. இனிமே வந்து லா படிக்கிறது கூட ஹியர் அண்ட் தேர் பிராக்டிகல் தான். இந்த எம்பிஏ படிக்கிறது கூட இந்த பிசினஸோட நெளிவு துறைகளை தெரிஞ்சுக்கிறத தவிர சப்ஜெக்ட் வைஸ் அவங்க ஒன்றும் பெருசா படிக்க போறது இல்ல. ஒரு மீட்டிங்ல போய் எப்படி பேசணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அந்த வியாபாரத்தின் நெளிவு சுழிகளை பத்தி பிராக்டிகலா தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர சட்டப்பூர்வமாக ஒன்றும் போய் அங்க வந்து பெருசா தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து இந்த மக்கள், அதுவும் வருமானத்தில் பின்தங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேணும் என்ற பிரியப்படுங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்கள்லாம் ஒரு வரப்பிரசாதம். உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப என்னோட தகப்பனார் தான் ஒரு சாதாரண தொழிலாளி ரயில்வேல. அவர் வந்து 60 ரூபா சம்பளத்திலேருந்து அவர் ரிட்டையர் ஆகும்போது 1000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் அவரை நேரடியா பார்த்திருக்கேன். என்ன அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து இன்னைக்கு சொசைட்டில இவ்வளவு நல்லா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சிங்கிற கோர்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணதுதான் காரணமே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு சொசைட்டில வந்து நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்னா இந்த படிப்பு தான் எங்களை மேல தூக்கிட்டே தவிர சொத்துக்களோ பணங்களோ எங்களை முன்னணிக்கு தூக்கலாம். இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே சார் சிஏங்கிறது? இட்ஸ் நாட் a competitive exam. It is not a competitive, it is a professional qualification. இது ஐஏஎஸ் மாதிரியோ ஐபிஎஸ் மாதிரியோ இத்தனை வேகன்சி இத்தனை சீட்டு, இது ப்ரொஃபஷனல் ஆபீஸ், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன். இது அதான் சொன்னேன், போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கொடுக்கப்படும் ஒரு டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மேல கொடுக்கக்கூடிய ஒரு டிகிரி. சரிங்க. ஃபியூச்சர்ல பார்க்கும்போது இந்த ஒரு அடுத்த ஒரு 5 ஆண்டுகள்ல எவ்வளவு ஆடிட் வந்து தேவைப்படுவாங்க, என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சார்? அதாவது பிசினஸ் பெருக பெருக இந்த தொழில வந்து ஆடிட் இப்ப வந்து எக்கனாமிக் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம் தினமலர். வணக்கம் சார்.
சார் உங்க பேர் சொல்லுங்க. எங்க எங்க பாப்பா செய்யாரு சார். நானு செய்யாரு. சரிங்க. இல்ல இன்னைக்கு காமர்ஸ் படிப்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம் சார். ஆமா சார், நீங்க இன்னைக்கு வந்து காமர்ஸ் படிப்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஆமா சார், எந்த கோர்ஸ் சேர்க்கறதுன்னு தெரியல சார். 171.75 கட்டமா இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியுமா சார்? இல்ல சார், இன்னைக்கு வந்து அதான் சார் படிக்கணும்னா தனியா இன்னொரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமா சார்? இல்ல சார், நீங்க இதனால பேப்பர் பாருங்க சார். இன்னொரு நாள் உங்களுக்கு ஆட் வரும், அன்னைக்கு நீங்க கால் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல சார், நீங்க தினமும் பேப்பர் பாருங்க. இன்ஜினியரிங் படிப்பு அதான் சார், இன்ஜினியரிங் படிப்புகள் சம்பந்தமா வந்து பர்டிகுலர் இன்னொரு நாள் ப்ரோக்ராம் இருக்கும். நீங்க அன்னைக்கு கால் பண்ணுங்க சார். நீங்க பாருங்க, பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணு. நீங்க தினமலர் பேப்பரை டெய்லி பாத்துட்டே இருங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நீங்க அன்னைக்கு கூப்பிடுங்க. சரி சார், இன்னைக்கு தான் டேட் போட்டுருந்தது. காமர்ஸ் படிப்பு. அப்படிங்களா சார்? சரி சார், ரைட், தேங்க்யூ சார். எதிர்கால வாய்ப்புகள் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். எதிர்கால வாய்ப்புகள் எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எக்கனாமி க்ரோ ஆயிட்டு இருக்கு, ஜிடிபி க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட்டுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு வந்து இப்போ சொன்னார் ஐசிடபிள்யூ வேலைக்கு இல்லைன்னா, அவருக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவங்க டெல்லியிலேருந்து குழந்தையிலேருந்து டெல்லியில வந்துட்டு இந்த மெட்ராஸ்னு ஒரு ஊர்ல வந்துட்டு புதுசா கல்யாணம் ஆகி வந்துட்டு ஃபேமிலி மேனேஜ் பண்ணாம அவங்க எப்படி போறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாதனால அவங்களுக்கு வந்து கைட் பண்றது. இல்லைன்னா வாய்ப்புகள் மெட்ராஸ்ல நிறைய இருக்கதான் செய்யறது. அப்படி இருக்கிற பட்சத்துல எதிர்காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா எடுத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி எல்லாரும் சேர்த்து ஒரு 25,000-30,000 பேர் தான் மொத்தமாவே வராங்க. அப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கிறதுல பட் வியாபாரத்துல வந்து தேவைகள் பெருகி கொண்டே போகிறது, பிசினஸ்கள் பெருகி கொண்டே போகிறது. பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க அட்வர்டைஸ் பண்ணா பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு ஏதோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 100 CA ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஆடிட்டர் கவுன்சில்ல மெம்பரா இருக்கேன். ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு 2000-3000 பேர், 2000-2500 பேர் நாங்க கேம்பஸ்லயே நாங்க ரெக்ரூட் பண்றோம். 6 மாதத்திற்கு ஒரு தடவை அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இதை தவிர பிரைவேட் ரெக்ரூட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. பிராக்டிஸ்க்கு வரணும்னு தனியாவே சுயமா வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு இருக்காங்க. சோ சுயமாவும் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் போகலாம், கன்சல்டன்சிலும் இருக்கலாம், ஃபாரினுக்கும் போலாங்கிற போது இதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியே தவிர குறைவதற்கு சான்ஸே கிடையாது. ஓகே சார், இந்த ஒவ்வொரு படிப்புகளுமே வந்து பர்டிகுலர் நம்ம பாடியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் சார், அப்பதான் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆமா, கட்டாயமா. இப்ப வந்து நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் பண்ணா கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இன்ஸ்டியூட்ல மெம்பரா இருக்கணும், காஸ்ட் அக்கௌண்டன்சில மெம்பரா இருக்கணும். அதெல்லாம் ப்ரொசீஜர் சார். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தனியா யாரும் சொல்லி தரவில்லை. அவங்க கோர்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்கனாலே அடுத்தது என்ன பண்ணும் அவங்களுக்கே மாணவர்களே தெரிஞ்சுடுவாங்க. இவங்க வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணுங்கிறத முதல்ல உள்ள போறதுக்கு எப்படிங்கறதான் கத்துக்கணுமே தவிர மற்றதெல்லாம் தானாவே அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. இது ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தினமலர். Yeah, hi sir, I'm Bhagyashree speaking. Okay, from? Hello? Yeah. Nice, tell me. Yeah sir, I just want to ask that, I had completed my 12th right now. What will be the best course for me after that? What subject you have taken in your +2? Commerce. Then you already registered for any college? Probably not yet, but I just want to know what will be the best for me so I can join for that particular course. No, if you want, how many marks you secured in Commerce +2? 75%. 75% means you have to work hard. 75% in +2 level is not a very attractive mark according to me. Okay, but what you can do, you can try CA or ICW or ACS, provided you are very sincerely every day studying a minimum of 4 to 5 hours a day. Then you can do this professional course. Because from your marks you secured, you are more little enjoyable and casual persons. That shows your mark +2 mark. So you have to be more disciplined and strict and committed to your career by investing not less than 4 to 5 hours a day. Okay, all the best for you. Sir, so may I know, after 12th, what commerce course are better, like MBA or chartered accounting? Every course is having its own market. You cannot say this is the best. Chartered accountancy says it is the best in its own line. MBA take it, but MBA where you are doing is the question mark. Are you doing in a normal regular college, or you are doing in a premier business schools or institution? That's also the question mark. But if you do ask chartered accountancy, there is no competitor for chartered accountancy course.
Okay. Sir, I had completed 12th in NIOS, National Institute of Open Schooling. Okay. It is not a problem. I completed my 12th in that. So, whether it will be like, you can join in any college, right, after that? Yes, you can join the college. In addition to that, you can do directly CA because you are studied in National Open School. That means you are not gone for any educational institution. You are not attended the schools. You privately learned and completed. Am I right? So you are a self-studying person. So you can do CA or ICAA directly itself. And doing BCom and other BCom and course in correspondence itself. Okay, all the best. Thank you. Okay. Where are you calling from? Hello. ஓகே, இறுதியா வந்து சார் நிகழ்ச்சியோட இறுதி பதிக்கு வந்துட்டோம். இறுதியா அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க அதாவது வந்து CA, ACS இல்ல ICAA மாணவர்களுக்கு சொல்றேன், படிப்புங்கிறது வந்து என்னன்னா இந்த படிப்பு தான் பெஸ்ட் படிப்புன்னு பேரண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன், மாணவர்களையும் சொல்றீங்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இது கிடைச்சா சேலரி கிடைக்குமா அது கிடைக்கும். எல்லா படிப்புமே சொசைட்டில தேவை. எந்த படிப்பு தேவையில்லைன்னு நீங்க சொல்லுங்க. மெடிக்கல் துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயுர்வேதிக் இருக்கு, ஹோமியோபதிக் இருக்கு, பிசியோதெரபி இருக்கு, டென்டல் இருக்கு. எந்த துறை மனிதனுடைய பாடல அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் தேவை. பட் எந்த துறையை எடுத்தாலும் நீங்க பெஸ்டா படுத்தணும். நான் தான் சொல்லுவேன் எப்போதுமே, தமிழ் வந்து ஒரு அழகான மொழி. தமிழ் துறை எடுத்தா கூட தமிழ் துறையில எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேராசிரியர் இருக்காங்க, எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தமிழ்லயே ரெண்டு தான் எனக்கு எப்போதுமே பிடிக்கும். செய்வன திருந்தச்சை. நீங்க எந்த துறை வேணா எடுங்க, நீங்க வந்து காமர்ஸ் துறை எடுங்க, இல்லைன்னா ACS எடுங்க, இல்லைன்னா ICAA எடுங்க, இல்லைன்னா இன்ஜினியரிங்ல எந்த பிரிவு எடுங்க, இல்லைன்னா மெடிக்கல் எந்த பிரிவு எடுங்க, இல்ல வந்து ஒரு லிட்ரேச்சர் எடுங்க. அந்த துறையில வந்து நீங்க படித்து முடித்துட்டு வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கணும். செய்வன தெரிஞ்சிச்சு, முயற்சி திருவினையாக்கும். சார் இது கஷ்டமாமே சார் அப்படின்னா இமயமலையில ஏற முடியாதாங்க, இன்னைக்கு இமயமலை போயிட்டாங்க. இந்தியா வந்து ஒரே ராக்கெட் லான்ச்சிங்ல 104 சேட்டலைட் லான்ச் பண்ணிடுச்சு. எல்லாமே கஷ்டம்ங்கிறதெல்லாம் நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது, முயற்சி இருக்கணும், முயற்சி திறமையாக்கும். இங்கதான் சொல்ல விரும்புவேன், சுவாமி விவேகானந்தா சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை தான், அது ஆங்கிலத்தில் அருமையா சொல்லுவாங்க, never lose faith in yourself, you can do anything in yourself. முதல்ல நீ எந்த துறையில வெற்றி பெறணும்னாலும் உன் மேல நம்பிக்கை வை. ஓ மேல நம்பிக்கை இருக்கணும். நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் பெஸ்டா பண்ணுவேங்கிற முதல்ல ஓ மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எந்த துறை எடுத்தாலும் உங்களால சாதிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். இன்று வந்து ACS, ICS, ICAA மற்றும் CA படிப்பில் குறித்து நம்மளுடைய திரு ஆடிட்டர் சேகர் அவர்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் பேசினார். சார் நன்றி சார். நன்றி, வணக்கம். தினமலர் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் உங்களால் முடியும் நிகழ்ச்சி இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.